அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அசோகர் காலத்துக்கு முன்பே பழந்தமிழில் தெரிந்த சொற்களில் தான் நம்ம கவனமாக இருக்கணுமே தவிர, நான் ஒரு மொழியை உணர்ந்ததுக்கு பிறகு அந்த மொழியை வரையறுக்கும் போது அந்த மொழி என்ன செய்கிறது, தொல்காப்பியத்தை கொஞ்சம் சமணத்தோடு வைத்து பார்ப்பதற்கு. தொல்காப்பியம் தெரிஞ்சு தமிழ் படிக்கிறதில்ல, தமிழ் தெரிஞ்சாதான் நீங்கள் பழைய உணவு சேகரிக்கக்கூடிய வாழ்க்கை முறை இருக்குல்ல. இப்போ வேதம் இருக்குல்லங்க, வேதம் இருக்குல்ல, விடாமல் ஓதிக்கிட்டே இருக்காங்க. அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும். Our sponsors, National Import Aluminum Modular Kitchen. Make your kitchen your way. உங்கள் வீட்டிற்கே வந்து அளவுகள் எடுத்து சிறந்த முறையில் கிச்சன்களை வடிவமைத்து தருகிறது National Import Aluminum Modular Kitchen. அனைவருக்கும் வணக்கம். பிஷப் ஹியூபர் கல்லூரி தமிழாய்வுத்துறை நடத்துகிற இலக்கிய வட்டத்தினுடைய முதல் கூட்டம் இது. கலந்து கொள்வதிலே நான் உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தலைப்பெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. புதுமைப்பித்தன் என்ன பண்ணுறாரு, ஒரு கதை தர்றேன்னு மணிக்கொடிக்கு சொல்கிறாரு. புதுமைப்பித்தன் கதை வரும்னு அறிவிச்சிடுறாங்க. அடுத்த மாதம் வரல. அப்போ அதுக்கு அடுத்த மாதமும் வராமல் இருந்தால் நல்லா இருக்காது. அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன பண்ணுறது, நான் இன்னும் என்கிட்ட கதை உருவாகலை, சரி தலைப்பையாவது சொல்லுங்கள் அப்படிங்கிறேன். அப்போ புதுமைப்பித்தன் சொல்கிறாரு நாசகார. அப்போ அவருக்கு ஒரு தொடர் ஒரு இதில் ஓடிக்கிட்டே இருக்குது. நாசகார கும்பல்னு போட்டுக்கங்கிறாரு. போட்டுடுறாங்க. புதுமைப்பித்தனின் நாசகார கும்பல் அடுத்த மாதம் வரும்னுட்டு அதை எழுதுகிறார் அவர். நாசகார கும்பல் யாருன்னு எனக்கு தெரியாது. இப்போ அதே போல் நம்முடைய பேராசிரியர் ஈஸ்வரராஜ் அவர்கள் சொல்லுகிற போது அப்படி யோசிச்சு, சரி தொல்காப்பியத்தின் இன்றைய தேவை அப்படின்னு போட்டுக்கங்க என்று நான் சொன்னேன். ஆகவே முழுக்க அதுக்கு நியாயம் செய்ய முடியுமா என்பது எனக்கு தெரியவில்லை. இது வணக்கம். அந்த வணக்கத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. வணக்கம் ஒருவேளை நம்ம தத்துவ பேராசிரியர் சிவகுமார் அவர்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு கழுகு வெட்டுவான் வெட்டுவான்னு சொல்லுவாங்க, கழுகு மலை. அதில் உள்ள சமண சிற்பம். தொல்காப்பியம் கொஞ்சம் அதை கூட சமணம்னு சொல்லக்கூடாது, சைனம்னு தான் சொல்லணும்னு அவர் சொல்லுவார். பழக்க தோஷம் நமக்கு வாயில் வந்துடுது. தொல்காப்பியத்தை கொஞ்சம் சமணத்தோடு வைத்து பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது என்பதனால கிடைச்ச படத்தை எடுத்து நான் போட்டு வணக்கம் போட்டிருக்கேன். பொதுவாக இலக்கணங்கள் எப்படி ஒரு மொழியில் தோன்றும் என்பதற்கு சில காரணங்கள் நூல்களில் மற்றதில் பார்த்தது. அப்புறம் வேறு சிலவற்றை திட்டமிட்டு ஒரு 9 காரணங்களை போட்டிருக்கேன். அந்த 9 காரணம் தான் இல்லை. ஆகவே இதில் ஒன்றுக்கு மேற்பட்டவை ஊடாடவும் கூடும் என்பது போல் இப்போ செவ்வியல் பணுவல்களை பாதுகாத்தல் இருக்குல்ல, ப்ரிசர்வ் கிளாசிக்கல் டெக்ஸ்ட், ஒரு வகையில் தொல்காப்பியம் அந்த செவ்வியல் நூல்களை சார்ந்து எழுதப்பட்ட ஒன்று. ஆனால் வழக்கும் செய்யுளும் என்று அதனுடைய பாயிரம் சொல்லுகிறது. அந்த பாயிரத்தை பற்றியும் பிறகு சொல்லுகிறேன். அடுத்ததுக்கு போகலாங்க. ஒன்று, ஒரு மக்கள் கூட்டம் சமூகம் இருக்குது. ஒரு சமூகம் ஒரு கட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட மொழி பேசுகிற சமூகம்னு உணர்றது இருக்குல்ல, அது பண்பாட்டில் மிகப்பெரிய ஒரு கட்டம். அதை உடன்பாடாகவும் பார்க்கலாம், எதிர்மறையாகவும் பார்க்கலாம். ஏன்னா ஒரு இலக்கணம் வந்ததுக்கு பிறகு அது என்ன செய்கிறது என்றால் அது சமூகத்தை கட்டுப்படுத்துகிறது. நான் இதை பற்றி ரொம்ப விரிவாக நான் போக விரும்பலை. நான் ஒரு மொழியை உணர்ந்ததுக்கு பிறகு அந்த மொழியை வரையறுக்கும் போது அந்த மொழி என்ன செய்கிறது, அந்த சமூகத்தை கட்டுப்படுத்தவும் தொடங்குகிறது. ஆகவே அந்த வகையில் ஒரு இலக்கண உருவாக்கத்தை எதிர்மறையாகவும் பார்க்கலாம். ஆனால் பல எதிர்மறைகள் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. நீங்கள் பழைய உணவு சேகரிக்கக்கூடிய வாழ்க்கை முறை இருக்குல்ல, ஒரு வேட்டை உணவு சேகரிக்குவது, அவ்வப்போதைய உணவை உண்டு மகிழ்ச்சியாக இருப்பது, அதிலிருந்து உழவு வரும்பொழுதே ஆதிக்கம் வந்து விடுகிறது. அப்புறம் அதிலிருந்து தொழில்கள் வணிகம் வருகிற போது அது ஆதிக்கத்தினுடைய தன்மை இன்னும் அதிகமாகுது. அப்புறம் நவீன உற்பத்தி முறை வருது, இன்னும் ஆதிக்கத்தினுடைய தன்மை அதிகமாகுது. நம்ம எதை வளர்ச்சி என்று சொல்லுகிறோமோ அது என்ன செய்கிறது, சமூகத்தில் ஒரு ஆதிக்கத்தை செலுத்துகிறது. ஆனால் இந்த மாறுதல்களை தவிர்க்க முடியாது. ஒரு கட்டத்தில் தமிழில் அதே போல் இலக்கணம், அப்போ ஒரு மொழி அடிப்படையில் ஒரு சமூகம் தன்னை இனம் கண்டுகொள்கிறது. இந்த 2வது பத்தியில் இலக்கணத்தை உருவாக்குவது ஒரு பண்பாட்டு கட்டுமானம். அவ்வாறு இலக்கணம் கண்ட மொழி மற்ற மொழிகளை பார்க்கும் தன்மையும் கருதத்தக்கது. ரொம்ப முக்கியம். என்னென்னா, இப்போ தமிழ்ங்கிற ஒரு மொழி ஒரு மொழி இருக்குங்கிறத நம்ம கண்டுபிட்டோம், இந்த சமூகம் கண்டுபிடிச்சிருச்சு. இப்போ இந்த சமூகம் தனக்கான இலக்கணத்தை உருவாக்குகிற போது மற்ற மொழிகள் நிச்சயமாக இருக்கும். அந்த மற்ற மொழிகளை எவ்வாறு பார்க்கிறது என்பது, தொல்காப்பியம் எவ்வாறு பார்க்கிறது என்பதை போகிற இடத்துல சொல்லுகிறேன். இது முக்கியமானது. வேறு சில விஷயங்கள் கடைசியில் சொல்லியிருக்கேன். அது வெறும் கையேடல்ல, அது ஒரு பண்பாட்டு பதிவு.
பிற்கால தொடர்ச்சியினுடைய அடித்தளம் அதில் இருக்கிறது. இப்போ பேராசிரியர் பூர்ணச்சந்திரன் ஐயாவுடைய கேள்விக்கான விடை மேலே இருக்குது. தமிழ் மொழி கற்க தொல்காப்பியம் தேவையில்லை. நீங்கள் ஒரு தமிழை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன வேண்டியதில்லை, தொல்காப்பியம் வேண்டியதில்லை. இப்போ நம்ம மிகச்சிறந்த எழுத்தாளர்கள், மிக நுட்பமாக எழுதக்கூடியவங்க, மிக வேறுபட்ட மொழி நடையில் எழுதக்கூடியவர்கள் கூட எதில் வச்சு கற்றுக்கல? அவங்க தமிழை தொல்காப்பியத்தை வைத்து கற்றுக்கொள்ளவில்லை, நன்னூலை வைத்து கூட கற்றுக்கல. மொழி கற்றுக்கொள்வதற்கு இலக்கணம். அதுதான் இப்போ நம்ம பேராசிரியர் பூர்ணச்சந்திரன் ஐயாவுடையது. என்னென்னா, தொல்காப்பியத்தில் எது தேவையோ அதை கற்றுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் படிக்கிற போது செய்யுளியல் நீங்களாக என்று பாடம் இருந்தது. நாங்கள் தொல்காப்பியம் படிக்கிறப்ப, நான் சென்னை பல்கலைக்கழக பாடத்திட்டத்தின் கீழே படித்தவங்க 1970களுடைய இறுதியில் ஒரு 78 இதிலெல்லாம் செய்யுளியல் நீங்களாகன்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு பிறகு என்ன தொடங்கினாங்கன்னா, சில பல்கலைக்கழகங்களில் அந்த தொல்காப்பியத்தினுடைய கருத்தை படித்தா போகிறோம், தொல்காப்பிய நூலில் படிக்க வேண்டியதில்லை, அதாவது அந்த பணுவலை படிக்க வேண்டியதில்லை. இந்த பணுவலை படிப்பதில் இடையில் புலவர் கல்லூரி காலம் எப்படி இருந்ததுன்னா, உரைகளுக்குள்ளே கேள்வி கேட்பாங்க. இப்போ சேனாவர் உரைன்னா சேனாவரையர் என்ன சொல்கிறாருன்னு கேட்பான், தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் மட்டும் பத்தாது. அப்போ எங்கள் காலத்துக்கு வரும்போதே என்னாச்சுன்னா, ஒரு உரையை போட்டுட்டு உரைகளுக்குள் வினாக்கள் வினவுதல் கூடாதுன்னு அதில் குறிப்பு இருக்கும். நூறுபா படிப்போம், ஏதாவது ஒரு உரையை அடிப்படையாக வச்சு படிப்போம். ஆனால் என்ன கீழே குறிப்பு இருக்கும், உரையை வைத்துக்கொண்டு வினாக்கள் தொடுக்கக்கூடாது என்று இருக்கும். அப்படி என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உரை போச்சு, அப்புறம் பணுவல் போச்சு, போட்டோம். இப்போ நான் எழுதியிருக்கேன், ஓரளவு தமிழை நீங்கள் தொல்காப்பியத்தை படிக்கணும்னாலே தமிழ் தெரியணும். தொல்காப்பியம் தெரிஞ்சு தமிழ் படிக்கிறதில்ல, தமிழ் தெரிஞ்சாதான் தொல்காப்பியம் படிக்க முடியும். சரி, அப்போ ஒருவேளை தொல்காப்பியம் படித்தா ஏதாவது ஒரு நம்முடைய மொழிக்கு செழுமை வருமா என்றால் அது ஒரு புலமை சார்ந்தது. அப்போ யாருக்கு தேவை, இன்றைய தேவை யாருக்கு என்றால், தமிழ் கல்வியின் உயர்நிலையில் ஆழ்ந்து அகன்ற தொல்காப்பிய பயிற்சி இன்றியமையாதது. வேறு துறைக்காரர்களுக்கும் அந்த பயிற்சி பயன்படுகிறது என்பதை நான் போகிற போக்கில் நான் சொல்கிறேன், சில எடுத்துக்காட்டுகள் வச்சுருக்கிறேன். ஆனால் நம்ம தொல்காப்பியம் தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் தொல்காப்பியத்தை தமிழ் பயிலுவதற்காக நாம் பயிலவில்லை, தொல்காப்பியத்தை தொல்காப்பியத்திற்காகவே பயில்கிறோம். அதுதான் தொல்காப்பியத்துக்கு. நீங்கள் இந்த ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக்குன்னு சொல்கிற மாதிரி தொல்காப்பியத்தை தொல்காப்பியத்திற்காக. நான் இப்போ இன்றைக்கி ஒரு செய்தி பார்த்தேன். தொல்காப்பியம் எப்படி உமா மகேஸ்வரி என்கிற ஒரு மாணவி, நான் அதை எடுத்து வச்சேன். அதை பாருங்கள், 11ஆவது வகுப்பு மாணவியாக சிப்பிப்பாறை அரசு மேல்நிலைப்பள்ளி விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க தொல்காப்பியம் முழுவதையும் 22 மணி நேரத்தில் அப்படியே எழுதிக்கிட்டே வராங்க. அங்கே எழுத்தனப்படுப அகர முதல் அகர உருவாய் ஆரம்பித்து கடைசியாக கொண்டு 32 உத்தி வரைக்கும் 22 மணி நேரம் தொடர்ச்சியாக அந்த தொல்காப்பியத்தை மனப்பாடமாக புத்தகத்தை பார்க்காம எழுதினார்கள். அதற்கு முன்னால் அவர்கள் 2.5 மணி நேரத்தில் தொல்காப்பியம் முழுவதும் என்ன செஞ்சுருக்காங்க, ஒப்பிச்சிருக்காங்க. தொல்காப்பிய முற்றோதல்னு ஒன்று நடக்குது. நீங்கள் தொல்காப்பியம் பாடமாக படிக்கிறது பயன் இல்லைங்கிறத கூட விடுங்க, இந்த முற்றுதல்லாம் ஒரு பயனும் கிடையாது. ஏன்னா தொல்காப்பியம் ஒரு சமயம் சார்ந்த நூல் கூட கிடையாது. ஏதோ தேவாரத்தை இது பண்ணுறோம், அல்லது அந்த பக்கம் அவங்க திவ்ய பிரபந்தத்தை ஓதுறாங்கன்னா கூட ஏதோ ஒரு நம்பிக்கையாவது இருக்கும். இப்போ ஏன் இதை ஓதுகிறார்கள் அல்லது செய்கிறாங்கன்னா எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆனால் இது ஒரு பண்பாட்டில், திருக்குறள் அதே மாதிரி தான். இந்த திருக்குறள் ஒப்பித்தல் போட்டியில் என்னை கூப்பிடுவாங்க. தஞ்சையில் அமைச்சராக இருந்தார் சீனாமி உபயோதுல்லா என்று. நான் சொல்லிவிடுவேன், தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கான நான் வரமாட்டேன். ஏன்னா தொடக்கப்பள்ளி மாணவர் தலையில் போட்டு இந்த மாதிரி அவனுக்கு என்னென்னே புரியாததை, காமத்துப்பால் உட்பட கண்டு கேட்டு உண்டு உயிர் தூற்றரை உண்டடி ஒன்றே உள்ள அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பாவம் எலிமெண்ட்ரி ஸ்கூல் பசங்களுக்கு என்னத்துக்கு. ரெண்டாவது அவங்கள மனப்பாடம் பண்ணி, அதனால் நான் சொல்லிடுவேன், ஒரு உயர்நிலைப் பள்ளி அளவில் நீங்கள் ஒப்பித்தல் போட்டு வைக்கிறீங்கன்னா நான் வரேன். இந்த தொடக்கப்பள்ளி பையங்கள்கிட்ட இதை சொல்கிறதே கூடாது. ஆனால் அது நடக்குது. ஏன் நடக்குதுன்னா அதனுடைய உள்ளடக்கம் முக்கியம் இல்லை, அது நம்முடைய பண்பாட்டினுடைய ஒரு திருவள்ளுவர் ஒரு பண்பாட்டினுடைய ஒரு அடையாளம். அதே போல் தொல்காப்பியர் ஒரு அடையாளம். ஆனால் தமிழ் சமூகத்திற்கும் உலகிற்கும் அதை உரியவாறு கொண்டு செல்ல வேண்டியது ஒரு பொறுப்பு இருக்குது. அப்படியே நீங்கள் கொண்டு போக வேண்டியதில்லை, அப்படியே நச்சினாருக்கு நேர உரையோட இளமுறை இல்லை. ஆனால் ஏதோ ஒரு வகையில் தொல்காப்பியத்தை நமக்கு இன்றைக்கு தேவைப்படுகிறது என்று நான் கருதுகிறேன். அடுத்தது இது காலந்தோறும் மாறும் என்பது தொல்காப்பியத்திலே இருக்குது. நிறைய புறநடை நூற்பாக்கள் இருக்குது. மொழி மாறுங்கிறது தெரியாதவர் இல்லை தொல்காப்பியர். ஆனாலும் அதை எழுதியிருக்க பரணர் தமிழ் முதல் பாரதி தமிழ் வரை, அதுக்கு பிறகு இன்றைக்கி உள்ள எழுத்தாளர் தமிழ் வரைக்கும் கூட ஒரு தொல்காப்பியத்தினுடைய இழை ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை நம்ம பிறகு பார்ப்போம். இப்போ இன்னொன்று அதான் நான் சொன்னேன், மரபார்ந்த ஒரு பண்பாட்டு பதிவு. அதனால தான் இந்த மனப்பாடமெல்லாம் நம்ம பண்ணி ஒப்பிக்கிறோம் இல்லையா.
2.5 மணி நேரத்தில் ஒப்பிக்கிறது, 22 மணி நேரத்தில் எழுதுறது, அப்புறம் தொல்காப்பியத்தை முற்றோதல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு பண்பாட்டு பணுவலாக அதுக்கு வந்து வேறு எந்த பயனுமே கிடையாது. ஆனால் அது நடக்கணும். ஒரு வேதம் மாதிரி, அது வேதம் ஓதுறது மாதிரி. வேதத்துக்கு ஏதோ பயன் இருக்குது, மந்திர ஆற்றல் இருக்குங்கிறாங்க. தொல்காப்பியத்துக்கு அதெல்லாம் கிடையாது. ஆனால் அது ஒரு பண்பாட்டில் செய்ய வேண்டியது. தொல்காப்பியத்தை பயில்கிறோமோ இல்லையோ, தமிழினுடைய மிக பழைய ஒரு பணுவல் கடவுள் வாழ்த்து இல்லாமல் இருக்கிறது என்பது மிக 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 முக்கியமானது. நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அது சமணம் சார்ந்தது, சிவகுமார் இருக்கிறதுனால ஜெயினம் சார்ந்தது என்றால் கூட அது அப்படி ஒரு கருத்து இருக்குது. அந்த உயிர் பாகுபாடு இருக்குல்ல, ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இதெல்லாம் வந்து சைன முறையிலான பாகுபாடு. அது ஏதோ தமிழர்கள் தான் முத கண்டுபிடிச்சி தமிழர்களுடையது அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், சொல்லிக்கிட்டு இருப்போம், அது போட்டோம். ஆனால் உயிர்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு கொள்கை வரும்போது எது உயிர்னு அவன் வந்து அது வரையறுக்கணும் இல்லை. எது உயிர்னு டிஃபைன் பண்ணாதான் இதெல்லாம் உயிரற்றது, இது உயிர் உள்ளதுன்னு. அப்போ 1 அறிவு உயிரிலிருந்து 6 அறிவு உயிர் வரைக்கும் அந்த பகுக்கக்கூடியது என்பது சைனம் சார்ந்தது. அது தொல்காப்பியர் சொல்லுகிறார். இதுபோல் சில காரணங்களை வைத்து தொல்காப்பியம் சைனம் சார்ந்த நூல் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு ஓரளவுக்கு நியாயம் இருக்கிறது. ஆனால் கடவுள் இல்லை என்பது மட்டும் இல்லை. தொல்காப்பியத்தில் நான் பெரியார் வாதத்துக்கு போல, தொல்காப்பியத்தில் கடவுள் வாழ்த்து இல்லை. தொல்காப்பியம் கடவுளை முதற்பொருளாக சொல்லவில்லை. நீங்கள் வந்து இப்போ சிவபெருமான் முழு முதல் கடவுள்மாங்க. பொருள்னாலே இறைவன்கிற ஒரு பொருள் உண்டு, முதற்பொருள் அது. ஆனால் நமக்கு தமிழில் முதற்பொருள் என்ன? நிலமும் பொழுதும். கருப்பொருளில் ஒரு பட்டியலுக்குள்ளே அதுவும் இருக்கும், அவ்வளோதான். தெய்வம் உணாமா அது போனால் போதுன்னு முதல்ல வைக்கிறார் தொல்காப்பியம். தெய்வம் உணா மாமரம் புல்பரின்னு வைக்கிறாரு. இது தொல்காப்பியம் என்கிற பணுவலை இந்திய அளவில் ஒரு குறிப்பிடத்தக்க பணுவலாக ஆக்குகிறது. நீங்கள் வந்து 2500 2600 கொண்டு போவாங்க, அல்லது 1500 வருஷத்துக்கு முந்தினதான்னு சொல்லுங்கள். ஆனால் கடவுள் வாழ்த்து இல்லாத, கடவுளை முதல் பொருளாக சொல்லாத ஒரு நூல் தொல்காப்பியம் என்பது. அதுக்காகவே நம்ம தொல்காப்பியத்தை நம்ம குறைந்தது நம்ம பாராட்ட வேண்டும். இதில் ஒன்று தான், இந்த வடவேங்கடம் தென்குமரியில் நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை. அது ஒரு மிகச்சிறந்த பாயிரம். அது ஒரு பாயிரத்துக்கான எடுத்துக்காட்டு. அது வந்து பொது பாயிரம், இது சிறப்பு பொது பாயிரம்ங்கிறது நூல்வோன் யார், நூல் எப்படி இருக்கணும், சொல்லிக் கொடுக்குறோம் எப்படி இருக்கணும், கேட்குறவன் எப்படி இருக்கணும், அப்படி இருக்கிறது. ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட நூலை பற்றிய சிறப்பு பாயிரம், சிறந்தது. ஆனால் முதல் செருகல்ங்கிறது சும்மா நான் கிண்டலுக்காக போட்டிருக்கேன். அந்த நூலுக்கு அது இடைச்செருகல் தான். அதை முதல்ல வச்சுட்டாங்க. இந்த சிறப்பு பாயிரம் தொல்காப்பியத்தை சேர்ந்ததல்ல, ஆனால் தொல்காப்பிய மொழியில் மிகச்சிறப்பாக எழுதப்பட்டது. அதில் அதனுடைய கொடுக்கு எங்கே இருக்குது தெரியுமா? நல்லா தான் இருக்குது. பாம்பு அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம பாம்பு பற்றிய அறிவு இருக்கிறதுனால நம்ம பயப்படுறோம். இல்லைன்னா பாம்பு அழகானது, அது அழகாக அப்படி வளைஞ்சு போகும், அப்படி இதெல்லாம் பண்ணோம். ஆனால் எங்கே இருக்குது? அறம்கரையினாவின் நான்மறை இருக்குது பாருங்கள். இப்போ என்னன்னா, தொல்காப்பியம் என்கிற அந்த பணுவலை ஒரு மறை முதல்வனுக்கு கீழே கொண்டு வந்து ஆகணும். அப்போ என்ன பண்ணுறது? நீங்கள் பிற்காலத்தில் பல பணுவல்களுக்கு இந்த தொன்மங்களாலும் இது போன்ற பாயிரங்களாலும் அதை என்ன செய்தாங்க, மறைகளுக்கு கீழே கொண்டு வந்தாங்க. அப்படி நான்மறை முற்றிய அதங்கோட்டு ஆசான் என்று வந்தது. ஆனால் இதற்குள்ளே கூட நல்ல வேளையாக அந்த அகத்தியர் வரல. ஆனால் அகத்தியர் எங்கே வரார்னா, முத நச்சினார்க்கினியர் உரையில் வருகிறார். அந்த நச்சினார்க்கினியர் சொல்லுகிற அகத்தியர் தொல்காப்பியர் கதை என்பது அவ்வளவு, அதாவது வெளிப்படையாக சொல்கிறதா இருந்தால் அது ஒரு ஆபாசமான கதை. அகத்தியர் மனைவி அழைச்சிட்டு அவர் சொல்கிறார் தொல்காப்பியரை. ஆக்சுவலாக தொல்காப்பியருக்கு வந்து அதில் பேர் திரண தூமாக்கினி. அந்த அகத்தியர் மனைவி பேர் லோபாமுத்ரா சம்மதில்லை லோபா. அதை அழைச்சிட்டு வர சொல்கிறாரு. அழைச்சிட்டு வரும்போது எவ்வளோ இடைவெளி இருக்கணும்னு சொல்கிறாரு. அழைச்சிட்டு வந்துடுறாரு. அந்த இடைவெளி பற்றி தான் அழைச்சிட்டு வராரு. நடுவில் வெள்ளம் வந்துடுது. இவர் என்ன பண்ணிடுறாரு, ஒரு சின்ன குச்சியை பிடிச்சி அந்த பக்கம் அந்த அம்மாவை பிடிச்சிக்க சொல்கிறாரு, இந்த பக்கம் ஒரு பிடிச்சிருக்கிறார். பிடிச்சி கரையேறிடுறாங்க. அதில் சந்தேகம் வருது அகத்தியருக்கு. தொல்காப்பியரை இந்த நூலை அரங்கேற்ற விடாமல் பண்ணிடுறாரு. ஆமாம், நீங்கள் இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் துறைகள்லாம் நடக்கிறது தான். இந்த துறை தலைவர்கள் வந்து யாரும் இப்போ இல்லை, துறை தலைவர் இல்லை இந்த துறை பல்கலைக்கழகத்தில் அது நடக்குங்க. அந்த துறை தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்பு வருது, அவர் கீழே உள்ளவருக்குன்னா அதை பேப்பரை மேலே அனுப்பாமலே போட்டு வைப்பாங்க. இந்த துறைத்தலைவர் வேலையை முத பண்ணவர் நச்சினார்க்கினியர் கதைப்படி அகத்தியர் தொல்காப்பியத்தை அரங்கேற்ற விடமாட்டேங்கிறாரு. இவர் வந்து பிடிவாதமாக இந்த
நம்ம அதங்கோட்டை ஆசான்கிட்ட போய் எப்படியாவது பண்ணுங்கன்ட்டு. இப்போ அதங்கோட்டை ஆசான் ஒரு தந்திரம் பண்ணுறாரு. தொல்காப்பியரையும் சமாதானப்படுத்திடுவோம், அகத்தியரையும் பண்ணிடுவோம். அரங்கேற்ற வச்சு அரங்கேற்றில் தகுதி இல்லைன்னு தள்ளி விட்டுடலாம். எப்படி ஒரு நீட்டு வச்சுருவோம், வச்சு காலி பண்ணிடுவோம் என்று தான் வந்து முடிவெடுக்கிறார். இதெல்லாம் வந்து நச்சினார்க்கணியர் மட்டும் சொல்லுகிற ஒரு கதை. மிகப்பெரிய முனிவர், ஒரு மிகப்பெரிய அறிஞர். ஒரு கையில் ஒரு குச்சியை பிடிச்சிட்டு தான் அதை கூட அவர் கையை பிடிச்சி கூட அந்த அம்மாவை அழைச்சிட்டு வரல, சந்தேகப்பட்டாருன்னு இருக்கிற ஒரு 2 ஆளை பற்றி நம்ம என்ன நினைக்கிறது? அதில் தொல்காப்பியர் பாவம் நல்ல மனுஷனாக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். அதுபடி அது வந்து ஐயத்துக்கு இடம் இல்லாமல் அகத்தியர் ஒரு பொய். முச்சங்கம் அதை விட பெரிய பொய். இந்த முச்சங்கம்னு சொல்கிறோம்ல, தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், பார்த்தாலே தெரியும் இது ஒரு பெரும் பொய் என்று தெரியும். அந்த பொய்யினுடைய ஒரு துணை பொய் நம்ம அகத்தியர். ஆனால் அகத்தியர் வந்து பல தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முழுவதும் பரவிய ஒருவர். வெறுமனே தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து தமிழுக்கு இலக்கணம் செஞ்சு கொடுத்தவர் இல்லை, ஒரு பல நாடுகளுக்கு போனவர். அதை பற்றி தனியாக நிறைய ஆய்வுகள் இருக்குது. இப்போ இங்கே வேண்டியது என்னென்னா, இந்த நான்மறை என்கிற பாயிரம் இல்லை என்றால் தொல்காப்பியத்தில் கடவுளும் கிடையாது, மறையும் கிடையாது. ஆனால் மறையை பற்றி தொல்காப்பியர் சொல்லுகிறார். அப்படி சொல்லுவது அது பெருமைப்படுத்துவதல்ல, பிற மொழிகளை அவர் எப்படி பார்க்கிறார்னு ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க அது. ஆனால் இது ஒரு அருமையான பாயிரங்க. பாயிரம் வந்து இந்த பாயிண்ட்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். இது ரொம்ப இன்னைக்கு நம்ம ஆராய்ச்சி நெறிமுறைகள் இப்போ இது பண்ணுறோம்ல, அப்படியே பொருந்தக்கூடிய மிக அருமையான ஒரு பாயிரம் இது. அது பொருள் போட்டிருக்கேன். இது இப்போ இதுக்குள்ளே போக வேண்டாம், இது போல். இப்போ தமிழ் எழுத்து இதுக்கு வந்துடுவோம். இந்த இடத்துல ஒரு செய்தியை நான் இடையில சொல்லிடுறேன். நம்ம பேராசிரியர் நோயல் நான் தொடக்கத்திலே சொல்லணும்னுட்டு, நான் முதல் பல்கலைக்கழகத்தில் போகிற போது, அப்போ அவர் ஆங்கில பேராசிரியர், மிகச்சிறந்த அறிஞர். அவர் நவீன துறைகளில் மிகச்சிறந்த அறிஞர், ஆங்கில பேராசிரியர். தமிழ் துறையும் ஆங்கில துறையும் எதிரெதிரில் இருக்கும் அங்கே பல்கலைக்கழகத்தில். எனக்கு நான் பல்கலைக்கழகத்துக்கு போகிறதுக்கு முன்னாலேயே எனக்கு அவரை தெரியும், இலக்கிய இதில் முன்னாலேயே எனக்கு தெரியும். அதனால் போயிட்டு அவரை மரியாதை நிமித்தம் போயிட்டு நான் சொன்னேன், சார் இது மாதிரி இந்த பவர் பாயிண்ட்லாம் போடுறாங்க சார், எனக்கு வந்து அதெல்லாம் தெரியாது, தட்டச்சும் எனக்கு தெரியாது, இன்னை வரைக்கும் தெரியாது. நல்ல வேளை இன்றைக்கி எதுவும் தெரியாத அறிஞர் ஆகிறதுக்கான எல்லா வசதியும் வந்துடுச்சு. எதுவும் தெரியாத அறிஞர் ஆகலாம், எல்லாமே வந்துடுச்சு. அன்றைக்கி வந்து எனக்கு தட்டச்சு தெரியாது. நான் அவர்கிட்ட சொன்னேன் இது மாதிரி போடுறாங்க. அப்போ அவர் சொன்னார், மதிவாணன் அதில் பவரும் இல்லை பாயிண்ட்டும் இல்லை, அது நம்ம வேலை இல்லை. அவர் சொன்னார் அது நம்ம வேலை இல்லை, அது ஒரு யாராவது தொழில்நுட்ப உதவியாளர் செய்கிற வேலை, அதை வச்சு வேடிக்கை காட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாரு. ஆனால் என்ன தெரியுமா, விதி சில பேர் கொண்டு வந்து விட்டுரும். இப்போ நான் அதை வச்சு வேடிக்கை காட்டுற மாதிரி ஆகிடுது. ஏன்னா இப்போ இது இல்லைன்னா, இது நின்று போச்சுன்னா எனக்கு அப்புறம் போடாது. நான் பார்த்துருக்கேன், இந்த புத்தொழில் பயிற்சி வகுப்பில் என்ன செய்வாங்கன்னா, இதை கொண்டு வருவாங்க. ஏதோ வந்து மின்சாரம் நின்று போயிடுது அல்லது இது மாதிரி இடைஞ்சல் பண்ணுதுன்னு வச்சுங்களேன், இப்படி பாதி ஓடிட்டு இருக்கும்போது நின்றுடுச்சுன்னா அவர் அதோடு நிறுத்திடுவார். இது இருந்தால் தான் பண்ணுவார். நான் நல்ல வேளை கையில் கொண்டு வந்துட்டேன், ஒருவேளை ஏதாவது நின்றுதுன்னா நம்ம பண்ணலான்னு கையில் கொண்டு வந்துட்டேன். ஆனால் வசதி இருக்குது. என்ன அப்படின்னா, நான் இதை உட்காந்து எழுதிட்டு இருக்க வேண்டியதில்லை. இங்கே வருவோம். இப்போ நம்ம தொல்காப்பியத்துக்குள்ளே வந்துட்டோம். எழுத்தனப்படுப அகர முதல் நகரம் 30 என்ப சார்ந்தோல் மரபின் மூன்றலங்கடையான்னு சொல்கிறார்ல, அது கீழே வந்து நச்சினார்க்கணியருங்க அந்த ஒரு கதை, ஆபாச கதை ஒன்று எழுதிட்டார். அதுக்காக நம்ம அவரை ஒன்றும் குறைச்சி மதிப்பிட வேண்டியதில்லை. நிச்சயமாக உச்சிமேல் புலவர்கள் நச்சினார்க்கணியர் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அவர் கீழே எழுதுகிறார், அகரம் முதலாதல் ஆரியர்க்கும் ஒர்க்குமேனும் ஈண்டு தமிழெழுத்தே கூறுகின்றார் என்று உணர்தற்கு நகர இருவாய் என்றார்னு. இந்த காரணம்லாம் சொல்கிறான் பாருங்கள். நம்ம மிகச்சிறந்த இந்த குற்றவியல் வழக்கறிஞர்கள் இருக்காங்களே, கிரிமினல் லாயர், அவெல்லாம் பிச்சை வாங்கணும், அப்படி நியாயம் சொல்லிட்டு போவாங்க. இப்போ அகர முதல் நகர இருவாயின்னு ஏன் சொன்னார்னா, அவர் சொல்கிறாரு, அகரம் ஆரியத்துக்கு, அதாவது சமஸ்கிருதத்துக்கும் முதல் அகரம் தான். உலகத்தினுடைய பல மொழிகளுக்கு அகரம் முதல்ல. ஏன் நகரம் இறுதின்னு வச்சார்னா, சமஸ்கிருதத்தில் என்ன கிடையாது, இந்த ரன்னகரம் சமஸ்கிருதத்தில் கிடையாது. அப்போ சமஸ்கிருத கிடையாதுங்கிற அடையாளத்தை காட்டுவதற்கு அவர் அகர முதல் நகர இருவாய் என்று அதனால தான் சொன்னாராங்கிறது வேறு. ஆனால் நச்சினார்க்கணியர் என்கிற வழக்கறிஞர் இருக்கார் பாருங்க, அவர் வந்து தொல்காப்பியருடைய வழக்கறிஞராக வந்து இப்படி சொல்லலாமா, இதன் காரணமாகத்தான் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்கிறார். இருக்கட்டும். இப்போ என்னன்னா, இன்னைய வரைக்கும் நாம் இந்த வரம்புக்குள் இருக்கிறோம். இப்போ ஜ ஷ ஹ ஷ ஸ்ரீ, ஸ்ரீ இல்லைன்னா பல கடவுள் இல்லை நமக்கு, ஸ்ரீ இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்துடலாம். ஆனால் இன்றைக்கும் நம்முடைய அகர வரிசையில் அது தனியாக தான் இருக்கும். அது ஒரு அயல் எழுத்தது,
வேறு வழியில் நம்ம ஒத்துக்கிட்டோம். அதெல்லாம் கூட ஒரு 12, 13ஆம் நூற்றாண்டில் தான் வந்ததே தவிர அதுவரை அயல் எழுத்துக்கள் வரவில்லை. இந்த தொல்காப்பியம் இந்த எழுத்தை வரையறுக்கிறதுங்கிறது நமக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப எளிதாக தெரியும். ஆனால் நீங்கள் அந்த காலத்தில் போனீங்கன்னா அந்த காலத்தில் அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 வகையான மொழிகள் தொல்காப்பியத்தில் அக்கம்பக்கத்தில் இருக்கிறது. ஒன்று, எல்லா மொழிகளின் மீதும் ஆதிக்கம் செலுத்திய சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்தை தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்னா அந்தணர் மறைத்துன்னு சொல்கிறார். அது அவருக்கு வந்து அந்த காலத்தில் தொல்காப்பியருக்கு சமஸ்கிருதம் என்கிற பெயர், அவர் தொல்காப்பியம் எழுதிய காலத்தில் சமஸ்கிருதம் என்கிற பெயர் அந்த மொழிக்கு வரல. அந்தணர் மறைத்துன்னு சொல்லுவார், அல்லது மறையோர் தேயத்துன்னு சொல்லுவார். அதாவது மறையோருடைய மொழி அது சமஸ்கிருதம். ஆனால் வடமொழி என்பது சமஸ்கிருதத்தை மட்டும் குறிப்பதல்ல, மற்ற சமஸ்கிருதம் அல்லாத பிராகிருத மொழிகள் பல அவற்றையும் குறிப்பது. அதனால் வடமொழி என்பது இதெல்லாம் தெரிந்து கொண்டு தொல்காப்பியர் என்ன செய்கிறார்னா நம்ம மொழிக்கு எத்தனை எழுத்துன்னு வரையறுக்கிறார். இது சாதாரணமானது அல்ல. இது நம்முடைய இப்போ தொல்லெழுத்தியல் அறிஞர்களால் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்படுகிற இந்த குறிப்பாக பானை ஓடுகள் மற்றதில் 2 அயல் எழுத்து மட்டும் இருக்குது. 2 அயல் எழுத்து த ச என்கிற 2 தவிர அவ்வளவும் இந்த 30க்குள்ளே அடங்கிடுது. த ச வருது, அதை வந்து தொல்காப்பியர் பேசியிருக்கிறாருன்னா பிறகு பார்ப்போம். முதல்ல என்ன செய்தாங்க, இந்த பழைய தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட பழைய எழுத்துக்களுக்கு அசோகன் பிராமின்னு பேர் வச்சாங்க. ஏன்னா அசோகருடைய அந்த பௌத்த பரப்புரை காரணமாக பல கல்வெட்டுகள் வந்தன. அந்த தமிழுக்கு அந்த எழுத்து வந்து அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணாங்கன்னா அதில் வித்தியாசம் இருக்குது. இந்த நம்ம பிற்கால புண்ணியம் ஒருத்தர் இருக்கிறார், 5 எழுத்தாலான ஒரு பாடையினார். எகரம், ஒகரம், அப்புறம் சிறப்புழகரம், வல்லினரகரம், ரன்னகரம். இந்த அஞ்சும் வடக்கில் உள்ள மொழிகளில் கிடையாது, தமிழில் தான் இருக்கின்றன. அப்புறம் 5ன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. இந்த எகர ஒகரம் இருக்குல்ல, எகர ஒகரத்துக்கான உயிர்மை இருக்கும்ல. இப்போ கே இருக்குது, ஏல தொடங்கிறது இல்லை, கே ஞே சே ஞே டேன்னெல்லாம் இருக்குல்ல, இவ்வளவும் அதில் இல்லை. வடமொழியில் வெறும் 5 எழுத்துன்னு சொல்லி அவர் எழுதிட்டு போயிட்டார், 5 எழுத்து இல்லை. அப்போ அந்த 5 எழுத்துலாம் அதுக்குள்ளார இருக்குது. அதனால் என்ன பண்ணாங்க, அதுக்கு தமிழ் பிராமின்னு பேர் வச்சாங்க. அப்புறம் தமிழி என்கிற பெயர் இந்த பன்னவனா சுத்தா, அதை ஏதோ உச்சரிக்கிறதுல சிக்கல் இருக்குது. அந்த பன்னவனா சுத்தா என்கிற சமண நூல் கிமு 1 நூற்றாண்டு அது தாமிலி என்று சொல்லுகிறது. ஏன்னா சிறப்புழகரம் இல்லை அவங்ககிட்ட, தாமிலின்னு சொல்லுது, அது தமிழை தான். அப்போது ஏறத்தாழ 2100 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழினுடைய வரி வடிவம் இனம் கண்டப்பட்டு அதற்கு ஒரு பெயர் தரப்பட்டு விட்டது. அதனால் இப்போ தமிழ் பற்றாளர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த தமிழின்னு தான் சொல்லணுங்கிறாங்க. ஆனால் சில வரலாற்று அறிஞர்கள் வந்து அவங்க உடனே ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு நியாயமும் இருக்குது, உடனே ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் ஒன்று, தமிழினுடைய தனித்தன்மை. உங்களுக்கு இந்த படம் காட்டுறதுக்காக இதை காட்டியிருக்கேன். இதில் தமிழ் பழமையில் இந்த ராஜன் அவர்களுடைய ஏர்லி ரைட்டிங் சிஸ்டம் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா அசோகர் காலத்துக்கு முன்பே தமிழ் எழுத்துக்கள் வந்து விட்டன. இதுக்கு முன்னால் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அசோகர் பிறகு வந்ததுன்னாங்க. ஆனால் ராஜன் சொல்லுகிறார் இல்லை, அசோகர் காலத்துக்கு முன்னால் பொதுக்காலம், அது பொதுக்காலத்துக்கு முன்னு போட்டிருப்பேன், அது கிமு. இந்த கல்லூரியில் கிமுன்னே சொல்லலாம். சரி, அது கிமு. அதனால் கிமு 6ஆம் நூற்றாண்டு அளவில் தமிழ் பழமையானது என்று ஏர்லி ரைட்டிங் சிஸ்டம் ஜேர்னி ஃப்ரம் கிராஃபிட்டி டு பிராமி என்கிற அந்த நூலில் ராஜன் சொல்கிறார். இதெல்லாம் ஆய்வாளர்கிட்ட கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை என்றால் திடீரென்று ஒரு ராத்திரியில் தமிழ் வரியோடையும் வந்துடாது. அதுக்கு ஏதோ ஒரு முன்னோட்டம் இருக்க வேண்டும். இன்னொன்று, தமிழ் சமூகம் வடவர்களோடு மட்டும் தொடர்பு கொள்ளவில்லை, அது வணிகத்தினால வெளியிலையும் தொடர்பு கொண்டிருக்கிறது. எழுத்து கொண்டிருக்கிற பிற சமூகங்களோடும் அது தொடர்பு கொண்டது. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த அவர் ஏசி பர்னல் என்ற ஒரு அறிஞர், அவர் ஐந்திரம்னு ஒரு இலக்கணம் பற்றிய பேச்சு இருக்குதுங்க. ஆனால் அந்த ஐந்திர நூல் என்ன செய்யலை, கிடைக்கல. இவர் அதை பற்றி இந்த கிடைக்காத விஷயத்தை தேடி சிரமப்பட்டு கடைசியாக கிட்டத்தட்ட கைவிடுகிற போது தமிழில் நம்ம பணம்பாரனார் பாயிரம் இருக்குது பாருங்கள், அதில் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் வருது. அது ஒரே பிடி அவருக்கு அதுதான். அந்த பிடியை வைத்து கொண்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய ஆய்வு நடத்துகிறாரு. இப்போ எடுத்துக்காட்டால் உயிரெழுத்து மெய்யெழுத்துன்னு தமிழில் இருக்குல்ல, இதெல்லாம் சமஸ்கிருத இலக்கணங்களில் ஸ்வரம் ஸ்பர்சம் என்று இருக்கிறது. அதனுடைய தமிழாக்கம்தான் உயிரும் மெய்யும் என்று சொல்லி இதெல்லாம் வடமொழி இலக்கணத்திலிருந்து தமிழுக்கு வந்த கலை சொற்கள் என்று
ஒரு விவாதத்தை இந்த ஏசி பர்னல் அவர்கள் ஆன் தி 5th ஸ்கூல் ஆஃப் சான்ஸ்கிரிட் கிராமரியன்ஸ் த பிளேஸ் இன் தி சான்ஸ்கிரிட் அண்டு சபார்டினேட் லிட்ரேச்சர்ஸுங்கிற அந்த புத்தகம் 1875 முதல் பதிப்பு வருது. சின்ன புத்தகம் அது. அதில் சொல்கிறார் அவர். ஆனால் நீங்கள் அப்படி தமிழுக்கு வரும்போது அது வெறும் பெயர் சொல்லாக தமிழில் பயன்படுத்தவில்லை, அது வினைச்சொல்லாக பயன்படுகிறது. அது ஒரு முக்கியமான குறிப்பு. என்னன்னா, ஒரு பேரா வந்ததுன்னா பெரும்பாலும் அதை என்ன செய்வோம், பேராக தான் பயன்படுத்துவோம். இப்போ வினையாக மாறுதுன்னா 2 விஷயம். அது தமிழுக்குள்ளே ஊறி தமிழ் மயமாயிடுச்சு அல்லது தமிழில் தான் அது தோன்றியிருக்கு. அதனால தான் நிறைய எடுத்துக்காட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். உயிர்த்தல், உயிர்த்தலோடு உயிர்த்தல் அப்படின்னு வருது. வேறொரு செய்தி இந்த பாலசுந்தரனாருடைய இதில் அவர் என்ன சொல்கிறாரா, உயிர்மெய் என்பதை உயிர்க்கும் மெய் என்று வினைத்தொகையாக சொல்லுகிறார். இப்போ அது மாதிரியெல்லாம் அந்த உயிர் என்பது வருது. என்பது அந்த இடத்துல தான் அந்த பின்னால் உள்ள நாக்கும் மேல் அன்னமும் போய் உற்ற இடம் அது. அதை ஒற்றல்னு சொல்கிறேன். ஏன் தெரியுமா, ஒற்றுறதுங்க டச் ஆகிறது. அது சமஸ்கிருதத்தில் ஸ்பர்சம்னு சொல்கிறான். ஸ்பர்சம் டச் பண்ணுறது, ஒற்றல். இப்போ தமிழில் அது வினையாகவும் வருது. அதுக்கு தான் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன். ஒற்றிய, ஒற்றும், ஒற்றல், ஒற்ற. அப்போ என்னன்னா, அந்த ஒற்று என்பது பெயராக மட்டுமில்லை, அது வினையாக ஒரு மொழியில் வருதுன்னா, இதெல்லாம் பின்னால் நம்ம உரையாசிரியர்கள் விவாதிக்கிறார்கள், மொழியியல்காரங்கன்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் வினைச்சொல்லை நாம் கடன் வாங்குறதில்ல, வினைச்சொல்லை கடன் வாங்குறதில்ல. அல்லது கடன் வாங்கினோம்னா, நம்முடைய அருணாசலம் என்று ஒரு இருந்தார். அவர் இன்றைய தமிழ் வசன நடைன்னு ஒரு புத்தகம் எழுதினார். அதில் பலவிதமான நடையில் பன்னித்தமிழ்னு ஒரு வடை கொடுத்துருப்பார். பன்னினா பன்றி இல்லை, பண்ணு, அந்த டன்னகரம். என்ன பன்னித்தமிழ்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க முடிச்சிடுறேன். இப்போ வெயிட்டு வினை. இந்த வினையை நான் என்ன பண்ணுவேன், போட்டுக்கிட்டு பின்னால் பண்ணி போட்டுருவேன். வெயிட் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இது போடுறோம். அது மாதிரி தான் நம்ம பெயரை வினையாக்குமே தவிர, அப்படியே நேராக என்ன பண்ணுவேன், கொஞ்சம் வெயிட்டுங்கன்னு நம்ம சொல்ல மாட்டோம். கொஞ்சம் வெயிட்டுங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம்ல, வெயிட் பண்ணுங்க தான். ஏன் வெயிட்டு அது வினையாக நிற்கும். நம்ம ஒரு தமிழ் வினையை சேர்த்து அதை ஆக்குவோம். ஆனால் இது இப்படி வருகிறது. இதெல்லாம் எந்த அளவுக்கு அது தமிழ் மயப்பட்டிருக்கிறது என்பது. இப்போ கிட்டத்தட்ட எழுத்தை பற்றி, எப்படி எழுத்து என்பது தமிழுக்குள்ளே வரையறுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் தானே தன்னுடைய எழுத்து, தமிழ் சமூகம் தானே தன்னுடைய எழுத்தை இனம் கண்டு கொண்டது, தனக்கான வரி வடிவத்தை தானே வகுத்து கொண்டது என்பது தான் இது வரைக்கும் பேசினோம். அப்புறம் அந்த வரி வடிவத்தினுடைய அல்லது அந்த ஒலி வடிவத்தினுடைய பெயர் வடமொழி இலக்கணத்தில் வந்தது என்றால் வந்திருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், ஏன் அதை இப்போ ஸ்பர்சங்கிறது சிலதெல்லாம் தொல்காப்பியர் அப்படியே அங்கேருந்து வாங்குறாரு. இப்போ மாத்திரா இருக்குல்ல, மாத்திரைன்னு வாங்குறாரு, பயன்படுத்துகிறாரு. அளபு என்கிற தமிழையும் பயன்படுத்துகிறாரு. அளவு இல்லை, அளபு. மாத்திரை என்பதற்கு தொல்காப்பியர் பயன்படுத்துகிற தூய தமிழ் சொல் அளபு. அதுதான் அளபடை. இப்போ கூட அவர் சொன்னார் அளபடை. இப்போ இன்றைக்கும் அளபடை இருக்குது. இப்படி நல்லா பேசினார். ஆமாம் நல்லா பேசினார் அப்படிப்பா சொல்லுவான். இப்போ வந்தார் இன்னும் பேசிட்டு போகிறார். ஆமாம் அல்லா. அந்த நல்லால் நீங்கள் லகரம் என்ன ஆகுது, ஒரு ஒற்று அளபடை இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி இருக்குது. நேராக போங்க. நல்ல அந்த ஏகாரத்தை என்ன பண்ணியிருக்கோம், நீங்கள் அளபடை இருக்குது. பாட்டில் கூட பயன்படுத்தலாம், உரை நிலையில் பயன்படுத்தலாம். பயன்படுத்தணும்னு வலிந்து நான்லாம் அங்கங்கே பயன்படுத்தியிருக்கேன். ஏன்னா அப்படி ஒரு வசதி இருக்கும்போது ஏன் அதை விடணும். சரி, இங்கே வருவோம். அப்போ எழுத்ததிகாரத்தில் சில வட சொற்கள், எழுத்ததிகாரம் மட்டும் இல்லை, முழு தொல்காப்பியத்தில் வட சொற்கள் பயன்பட்டுருக்கு, அந்த கலைச்சொற்கள் பயன்பட்டுருக்கு. ஆனால் நீங்கள் ஸ்வரம் ஸ்பர்சம் என்பதை சுரம் பரிசம்னு பயன்படுத்தியிருக்கலாமே, ஏன் பயன்படுத்தலை? நீங்கள் இன்னொன்று இருக்குது, ஒரு வட சொல்லை கடன் வாங்குகிற போது ஏன் அது தமிழாக்குகிறார்கள் என்பது மிகவும் முக்கியமானது. நாகர்கோயிலில் ஒரு எம்எஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார், மொழிபெயர்ப்பு மலையாளத்துலேருந்து தமிழுக்கு பண்ணுவார். ஒரு தடவை அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், மலையாளத்துலேருந்து தமிழ்லேருந்து மலையாளம் கொண்டு போகல கொஞ்சம் கஷ்டம் இருக்குங்க என்ன. நான் சொன்னேன், என்னங்க தமிழ் மலையாளத்துக்கு, இப்போ நீங்கள் இந்திய மொழிகள்லேயே தமிழோட நெருக்கமான இன்னொரு அயல் மொழின்னா அது மலையாளம் தான், நீங்கள் முடியாதுன்னு சொல்லிங்களேன்னு. இல்லை, மலையாளத்தில் ஒரு வெளியிலேருந்து ஒரு சொல் வந்தால் அதை என்ன செஞ்சுருவாங்க, அப்படியே போட்டுக்குவாங்க. நம்ம அப்படியே போட முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, அது அந்த மொழியினுடைய இயல்பில் இருக்குங்க. முடியாதுன்னு இல்லை. இப்போ இன்றைக்கி நம்ம கலந்து தான் பேசுகிறோம், பல அயல்மொழி சொற்களை கலந்து தான் பேசுகிறோம். ஆனாலும் ஒரு தமிழ் உளவியல் ஒன்று இருக்குது, இதை தமிழாக மாற்றலாமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த இயல்பு தமிழுக்கு இருக்கிறது, இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும்
ஒரு தெலுங்கில், கன்னடத்தில், மலையாளத்தில், மராத்தியில், இந்தியில் வெளியிலிருந்து வருகிற சொற்களை அப்படியே எடுத்துக்கொள்கிற போது பல சொற்களை நாம் என்ன செய்கிறோம், தமிழ்மயமாக. கணினி நம்மக்கிட்ட தாங்க இருக்குது, மற்ற எல்லாமே கம்ப்யூட்டர் தான். அது ஒரு வகையில் வசதியானது கூட, இது இடைஞ்சலானது. ஆனாலும் ஒரு தமிழ் உளவியல் இருக்கிறது. அப்போ இங்கே சொல்லுக்கு வாங்க. சொல்லுக்கு வரும்பொழுதும் அந்த காலத்தில் இருந்த சமஸ்கிருத சொல்லுக்கான இலக்கணத்திலிருந்து வேறுபட்டது. 2 திணை தான், உயர்திணை, அகரணை. அதே போல் பால், ஆண், பெண், பலர், ஒன்று, பல. இந்த நடுவில் நியூட்டர் ஜெண்டர்னு ஒன்று இருக்கு பாருங்க. நியூட்டர் ஜெண்டர் தமிழில் கிடையாது. அப்போ அதை வரையறுக்கிறார் தொல்காப்பியர். ஏன்னா மற்ற மொழியோடு சேர்ந்து தான் ஒரு ஆள். நீங்கள் பின்னால் இந்த குறியியல் இதெல்லாம் வரும்போது சொல்லுவாங்க, ஒரு பொருளை வரையறுக்கிறதுனா அந்த பொருளை பற்றி சொல்வது மட்டும் இல்லை, அது எந்த பொருளிலிருந்து வேறுபடுகிறது என்பதையும் சொல்கிறது. அப்படி வேறுபடுத்துகிறார். அதே போல் பொருள் வருங்கிற போதும் கைக்கிளை முதலாக பிறந்த இது தமிழுக்கான ஒரு புறப்பொருள் மரபை சொல்லுவது என்று சொல்வது. அதனால தான் சொல்ல தமிழ் இலக்கண தனித்தன்மை எழுத்தில் மட்டுமல்ல சொல் பொருளையும் இருக்குது. தொல்காப்பியர் சொல்லுகிற சில விதிகள் இன்றைக்கும் செயல்படுகின்றன. விதிகள் இன்றைக்கும் செயல்படுகின்றனன்னா தொல்காப்பியர் வழக்கும் செய்யுளும் 1000 முதலின் எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடுறாரு. அவர் காலத்து வழக்கு, அவர் காலத்து செய்யுள், அப்புறம் முந்து நூல் வேற பார்க்குறாரு. இவ்வளவும் பார்த்து எழுதும்போது ஒரு தொடர்ச்சி தொல்காப்பியம் பதிவு செய்கிறது. இப்போ வேலன் வந்தாள்னு நம்ம எழுத முடியாது, பேச முடியாது. வள்ளி படித்தான் என்று நம்ம சொல்ல முடியாது. மலையாளத்தில் இந்த பிரச்சனை இல்லை, நான் அடுத்த ஸ்லைடில் காட்டிடுறேன். அப்போ என்ன செய்கிறோன்னா அதுக்கான விதி இருக்குது. வினையில் தோன்றும் பாலரி கிளவியும் பெயரின் தோன்றும் பாலரி கிளவியும் மயங்கல் கூடா. இங்கே விளக்கம் எழுதியிருக்கேன். பெயர்னா பெயர் சொல், வினைச்சொல், பாலரி கிளவின்னா விகுதி என்று நாம் இந்த காலத்தில் சொல்லுவது. மயங்கல் கூடா என்பது தான் விதி. இது ஒன்றோட ஒன்று குழம்பக்கூடாது. காரணம் என்ன, மரபு. அது 3 அதுக்குள்ளார இருக்குது. அதில் இன்னொரு சிறப்பும் இருக்குது. பொதுவாக பெயர் வினை இடையூறின்னு சொல்லுவோம். ஆனால் இதில் வினை முதல்ல இருக்குது, அப்புறம் பெயர் இருக்குது. ஏன் அப்படின்னா வினையை போல் பெயர் பால் காட்டாது, வினை தான் காட்டும், பெயரில் அவ்வளோவா காட்டாது. அதனால தான் அவர் வினையை முக்கியமாக சொல்கிறாரு. நீங்கள் இதுக்கு முந்தின நூற்பாக்களை பார்த்தா தெரியும். இதுக்கு முந்தின 11 நூற்பாவும் ஈறுகளை பற்றிய ஈற்றினின்றி செய்க்கும் 11 எழுத்தும்னு ஒரு தொகுப்பு நூற்பா கொடுப்பார். இதை ஏன் சொல்கிறேன்னா இன்றைய தேவை இல்லை, இன்றைய நடைமுறையில் தொல்காப்பிய விதி இருக்கிறது என்பதற்காக. நடைமுறையில் இருக்குது பாருங்கள். மாதவன் வந்த இப்போல்லாம் மலையாளம் தெரிய வேண்டியதில்லைங்க, அதே மாதிரி ஹிந்தி தெரிய வேண்டியதில்லை. இப்போ ஏதோ ஹிந்தி நமக்கு தேசிய மொழி அல்லது தொடர்பு மொழி, அதெல்லாம் தொழில்நுட்பம் வளர்ந்ததற்கு பிறகு இந்த மொழிகளை எல்லை மீறி திணிக்க வேண்டிய தேவையே இல்லை. எனக்கு மலையாளம் தெரியாது, ஹிந்தி தெரியாது, தமிழ் கூட அவ்வளோவா தெரியாது. ஆனால் அந்த போட்டிருக்கேன் பாருங்கள் மலையாளம் எழுத்தில், இந்த போட்டிருக்கேன் பாருங்கள், இது என்னன்னே எனக்கு தெரியாது. இதெல்லாம் நீங்கள் மாதவன் வந்தான்னு போட்டுட்டு நீங்கள் மலையாளத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் மலையாளத்தினுடைய அந்த ஸ்கிரிப்டில் கொடுன்னா அது கொடுத்துரும். அதைத்தான் நான் இப்போ தூக்கி போட்டிருக்கேன். மாதவன் வந்தான், மாதவி வந்தாள். ஆனால் மலையாளத்தில் ரெண்டுமே பண்ணு. அப்போ என்னன்னா பெயருக்கும் வினைக்கும், இன்னும் சொல்லப்போனால் வினைக்கும் பெயருக்கும், அதான் வினையில் தோன்றும் பாலரி கிளவி பெயர், ரெண்டுக்குமான இயைபு மலையாளத்தில் இல்லை, தமிழில் இருக்கிறது. அப்போ நீங்கள் இலக்கணம் என்னன்னா அதனுடைய தனியான அம்சம் என்னவோ அதை சொல்கிறது. இப்போ மதிவானங்கிற ஒரு ஆளை தெரியாது, நான் பஸ்ஸில் இறங்குறேன், என்னை கூட்டுற சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஜோல்னா மாட்டியிருப்பாருங்க, பழசா ஒரு அறுத பழசா ஒரு ஜோல்னா மாட்டியிருப்பார் அப்படின்னு சொன்னால் அதுதான் வித்தியாசமான இது. ரொம்ப பேர் இப்போ மாட்டுறதில்லை, நான் மாட்டியிருப்பேன். அப்புறம் 2 இலக்கணம் சொல்லிட்டீங்க, ஒன்று ஜோல்னா அது அடுத்த பழசு, அதுதான் இலக்கணம். அவர் உயரமாக இருப்பார், குண்டாக இருப்பார், கட்டையாக இருப்பார், சேவப்பாக இருப்பார், எல்லாம் வேண்டியதில்லை. எது வேறுபடுகிறதோ அது இலக்கணம். அது போல் இங்கே சொல்கிறாரு. அதே மாதிரி ஹிந்தியில் என்னென்னு சொன்னால் அடைமொழியில் நீங்கள் அந்த காலத்து இப்போ நயா பைசா, 1 பைசான்னா நயா பைசா, 1 பைசாவுக்கு மேலே என்ன நயே பைசேன்னு எழுதணும். நயான்னா சிங்குலர், நயன்னா ப்ளூரல். நமக்கு அது மாதிரி தமிழில் கிடையாது. இது இப்போ வேறு சிலது. அண்ணா, எனக்கு அண்ணாவுடைய ஒரு கார்ட்டூன் கிடச்சிது, அதனால் நான் அந்த என்னுடைய எடுத்துக்காட்டை மாற்றிக்கிட்டேன். அவர் பேசுகிறாருங்க, அண்ணா உரையாற்ற வருகிறார்கள், மக்கள் ஆர்வமாக கேட்க வருகிறார்கள். ரெண்டுமே வருகிறார்கள் தான். அண்ணா வர்றாங்க, கேட்குறதுக்கு மக்கள் வர்றாங்க, அண்ணாவும் வர்றாங்க, மக்களும் வர்றாங்க. எப்படியா அந்த விதி இடிக்குது? அண்ணா என்பது ஆண்பால் ஒருமை, அண்ணா உரையாற்ற வருகிறான்னு இருக்கணும், அதான் இலக்கணப்படி சரியானது இல்லை. அப்போ சொல்கிறாரு, ஒருவரை கூறும் பன்மை கிளவியும், ஒருவரை மட்டும் இல்லை ஒன்றனை கூறும் பன்மை கிளவியும் வழக்கின் ஆகிய உயர் சொல் கிளவி இலக்கணமறிஞின்னு சொல்லாரல்ல. அந்த அமைப்பின்படி
அண்ணா வருகிறான் என்று இருக்க வேண்டும். அது இலக்கண மருங்கின் சொல்லார் அல்ல, வழக்கத்தில் ஒருத்தரை உயர்வுபடுத்துவதற்கு சொல்லுவது. சரி, அகிரிணையிலையும் சொல்லலாம். நீங்கள் இந்த பஞ்சதந்திர கதைகள், ஈசாப் கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கராஜா வந்தாரும்பான், அது விலங்கு, சிங்கம் வந்ததுன்னு சொல்லணும். ஆனால் அந்த அகிரிணை என்னவா சொல்கிறப்ப உயர்தினையாக சொல்கிறோம். இதெல்லாம் வழக்கில் வந்தது. இன்றைக்கும் அதுதான். ஆரைக்கிழவி, ஆரைக்கிழவினா ஒன்றும் இல்லை, ஆர் என்கிற விகுதி. ஏன்னா அந்த ஐகாரம் என்பது சாரியை, ஆரைக்கிழவி. இந்த ஆர் விகுதி எப்படி வருது? தமிழறிஞர் மூவா அவர் இருந்த காலம் வரைக்கும் பாருங்கள், கொங்குதேர் வாழ்க்கைங்கிற புத்தகத்தினுடைய அட்டை பேர் அவர் எப்படி எழுதியிருக்கிறாரு? வரதராஜன், இதான் அவர் பேர். அவர் மறைவுக்கு பிறகு திருக்குறள் தெளிவுரை வருது, அவர் இருக்கும்போதே வருதுங்க. தமிழில் மிக அதிகமான அச்சு வந்தது, பதிப்பு வேறு அச்சு வேறு, பிரிண்ட் வேறு, ரீப்ரிண்ட்டு மிக அதிகம். அதாவது 200-250 ரீப்ரிண்ட் வந்திருக்கும் இந்த மூவாவுடைய திருக்குறள் தெளிவுரை என்பது. அதில் அவன் என்ன போட்டிருக்கான்னா வரதராசனார்னு போட்டிருக்கான். வரதராசனார் அவர் இருக்கும்போது அவர் இந்த நார் வேண்டான்ட்டார். அவரே மணக்கக்கூடியவர், ஏன் நார் வேறு, அவர் வேணான்ட்டார். ஆனால் பின்னால் வரதராசனார் என்று போடுறோம். பாசுபா மாணிக்கனார், அவர் பேர் மாணிக்கம், இம்மில் முடியறது. நம்ம அதை தமிழ் மயமாக மாணிக்கன் ஆக்கி மாணிக்கனார். அப்புறம் பாலசுந்தரனார், இப்போ எங்கள் அப்பா பேர் பாலசுந்தரம், அவர் கடைசி வரைக்கும் மாற்றிக்கல. ஆனால் பாலசுந்தரனார், அப்போ அந்த ஒரு இன்னு தமிழ் மரபு போட்டு ஆறு போகிறோம். இந்த ஆறு தான் ஆரைக்கிழவி. இப்போ சொல்கிறாரு பாருங்கள், இயற்பெயர் முன்னர் ஆரைக்கிழவி. இந்த முன்னர்னா ஆக்சுவலாக அது பின்னர்னு வரணும். அதான் நான் இங்கே கீழே கொடுத்துருக்கேன். இந்த இடமுன் காலமுன் இதை பற்றிலாம் நான் நடத்தினா அப்புறம் அது ஒரு இலக்கண வகுப்பாக போயிடும், அது வேண்டாம். இங்கே இயற்பெயர் முன்னர்னா இப்போ நம்ம காலத்து வழக்கப்படி இயற்பெயருக்கு பின்னால் ஆரைக்கிழவி. ஆரைனா ஆறு தான். அந்த ஐகாரம் ஒரு ஆறு என்கிற கிழவி பலர்க்குள் எழுத்தின் வினையோடு முடியும். நீங்கள் இப்படி போட்டுட்டிங்கன்னா, இப்போ வரதராசனார்னு போட்டிங்க, வரதராசன்னா எழுதினான்னு போடணும். வரதராசனார்னு போட்டால் அவர் இயற்றி உள்ளார்னு போடணும். ஒருத்தர் தான். நீங்கள் மரியாதைக்காக ஆறு போட்டுறீங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னா, அந்த தொடரை முடிக்கும் போதும் ஆறில், இன்றைக்கும் அதான் நம்ம செய்கிறோம். இந்த மரபெல்லாம் தொல்காப்பியத்துக்குள்ளே இருக்குது, இன்றைக்கும் தொடருது. இது தொல்காப்பியர் சொல்லிட்டாருன்னு, அது அந்த காலத்தில் இருக்கிறது இன்றைக்கும் தொடருது. அடுத்தது அதை விட சோழன் பார்த்தாலே தெரியுது, அவன் ஆண்பால் அல்லது ஆடுவரி சொல். தொல்காப்பியருடைய இதில் சொல்ல ஆடுவரி சொல். சோழன் வருகிறான், பல்லவன் நிற்கிறான்னு தான் சொல்லணும். ஆனால் நாம் என்ன பண்ணியிருக்கோம், இந்த தொடர் வண்டிக்கு பேர் வச்சுருக்கிறோம். பிறகு சோழன் விரைவு வண்டியை மெனக்கிட்டு நான் இதை தேடி இதை எடுத்தேன். சோழன் விரைவு வண்டி. நம்ம போய் இப்போ திருச்சி தொடர் வண்டி நிலையத்தில் நிற்கிறேன். அப்புறம் கேட்குறேன், சோழன் வந்துருச்சான்னு கேட்குறேன். வந்துருச்சாவா, இப்போ தாங்க போயிடுச்சு அப்படிங்கிற. இப்போ சோழன் உயர்திணை. ஆனால் நான் கேட்குறது அகிரிணையில் கேட்கலாமா? இந்த போடுறாரு, இருதினை சொற்கும் ஓரண்ண உரிமையின் திரிபு வேறுபடும் எல்லா பேரும் நினைவுங்காலை தத்த மரபின் வினையோடு அல்லது பால் தெரிபில. இப்போ சோழன் வந்ததுன்னா அப்போ சோழன்கிறது அகிரிணைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வினையை வைத்துக்கொண்டு என்ன செய்யணும், இந்த பாலை கண்டுபிடிக்கணும். அதான் வினையோடு அல்லது பால் தெரிபில. இப்போ சோழன் வருகிறது, பல்லவன் நிற்கிறது என்று சொன்னால் அப்போ சோழனும் பல்லவனும் உயர்திணை இல்லை, அது விரவு பெயர், நம்முடைய காலத்தினுடைய விரவு பெயர். இன்றைக்கும் அந்த விரவு பெயருடைய பயன்பாடு இருக்கிறது. இப்போ சாத்தன்கிற எடுத்துக்காட்டை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னொன்று, எடுத்துக்காட்டுகளையும் நம்ம ரொம்ப கவனமாக கவனிக்கணும். ஏன்னா சாத்தன்கிறவன் வரலாற்று சிறப்பு மிக்க ஆள். இப்போ எகிப்தில் போய் செவுத்தில் கிறுக்கினவன் ஒரு சாத்தன். நம்ம ஆளுங்க நம்ம ஊர் செவுத்தில் தான் கிறுக்கினான்னு இல்லை, ஆனால் நம்ம மட்டும் கிறுக்கலை, பல மொழிக்காரனும் கிறுக்கியிருக்கான். அப்போ கிறுக்கிறதுக்கான பொதுவான ஒரு கிறுக்கு உளவியல் ஒன்று இருக்குது போல இருக்குது. சரி, அடுத்ததுக்கு போகலாம். அப்புறம் இப்போ தொல்காப்பியத்தை படிக்கிறதுல சில சமயத்தில் பழந்தமிழ் இலக்கியங்களை படிப்பதற்கான சில அல்லது பல இருக்கிறது. ஆனால் இதில் சிகப்பில் போட்டுருவோம் பாருங்கள், முற்றும் தொல்காப்பியமே போதும் என்று சொல்ல முடியாது. இங்கே பழந்தமிழ் இலக்கியங்களை படிப்பதற்கு அது நம்ம காலத்து இலக்கணத்தில் இல்லை. அது அந்த இலக்கணத்துக்கு நமக்கும் வேறுபாடு இருக்குது. இப்போ நம்ம பேராசிரியர் பூர்ணச்சந்திரன் ஐயா சொல்கிறது அதுதான். தொல்காப்பியம் வச்சுட்டு நம்ம கால தமிழுக்கும் பிரயோஜனப்படாது, பழந்தமிழுக்கும் அது முழுக்க பயன்படாது. ஆனால் பழந்தமிழுக்கு அது பயன்படுகிற இடங்கள் இருக்கின்றன. அடுத்தது பாருங்க, செருத்த செய்யுள் செய் சென்னாவின் வெறுத்த கேள்வி விளங்கு புகழ் கபிலன் ஒரு தொடர் இருக்குது. இப்போ வெறுத்த கேள்வி என்றால் கேள்வியை வெறுத்தவன்னு நம்ம பொருள் சொல்லலாம். அப்படி எனக்கு ஒரு ஆசிரியர் பொருள் சொல்லிட்டார் எங்கள் வகுப்பில். மிகச்சிறந்த மிக நல்ல ஆசிரியர் அவர். ஒரு முறை இங்கே திருச்சியில் தான் இந்த நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் என்ன பண்ணாங்க, முதல்ல சங்க இலக்கியங்களுக்கு உரையோடு ஒரு பதிப்பு போட்டாங்க. அப்போ புறநானூரை பற்றி பேசுகிற வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்க. இந்த கலையரங்கத்தில் மேல் உள்ள அரங்கத்தில் நடந்தது. நான் அதில் பேசும்போது சொன்னேன்,
பழந்தமிழ் இலக்கியங்களில் நமக்கு விளங்காத சொற்கள் இருக்குதுன்னு வச்சுங்களேன், கவலையே இல்லை. நான் போகிறோம், அங்கே இருட்டாக இருக்குன்னா தெரியும், அது இருட்டு, டார்ச் இல்லாமல் போகக்கூடாது. ஆனால் வெளிச்சமாக இருக்கும், பள்ளம் இருக்கும், விழுந்துருவோம். அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு தெரிஞ்ச வார்த்தை இருக்கும், உடனே நம்ம தெரிஞ்ச பொருளை எழுதிடக்கூடாது. அந்த புறநானூறு உரையில் அந்த பிழை ஒன்று நடந்திருக்கிறது. என்னன்னா, கூடம்னு ஒரு வார்த்தை வருது புறநானூரில். கூடம்னா என்ன? இப்போ இது ஒரு கூடம் இல்லையா, அது ஒரு கூடம். அப்படி எழுதிட்டார் அந்த உரையாசிரியர், நம்முடைய கால உரையாசிரியர். ஆனால் கூடம் என்பதற்கு சம்மட்டி, சுத்தியல் இருக்குல்ல, சம்மட்டி என்பது பொருள். நீங்கள் சாமிநாதையருடைய பதிப்பில் மெனக்கெட்டு அவர் அதை எழுதியிருப்பார் வேறு. ஆனால் நாம் என்ன செய்யறதுன்னா, போகிற போக்கில் கூடம்னா ஒரு ஹாலாக தான் இருக்கும் அப்படின்னு. அதான் நான் சொன்னேன், பழந்தமிழில் தெரிந்த சொற்களில் தான் நம்ம கவனமாக இருக்கணுமே தவிர, தெரியாத சொற்களை பற்றி நம்ம அது தெரியலன்னு தெரிஞ்சிடும், அது இருட்டாக இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். அது மாதிரி அப்போ இந்த இடத்துல வெறுத்த கேள்வி என்றால் என்ன? பழைய உரையாசிரியர் அது மிகுந்த கேள்வி, அதாவது நிறைய கேட்டிருக்கிறான் என்பது பொருள். நிறைய கேள்வி தானே, கற்றலின் கேட்டல் நன்று. அப்போ அவர் இவர் கபிலர் நிறைய கேள்வி ஞானம் உள்ளவர் என்று பொருளை தவிர, வெறுத்த என்றால் வெறுப்படைந்த என்பது பொருள் இல்லை. இது எங்கே வருதுன்னா உரியலில் வருது. இது போல் பல இடங்கள், சும்மா ஒரே ஒரு எடுத்துக்காட்டு. அப்புறம் தொல்காப்பியம் படிக்கிறதுங்கிறது உரையையும் சேர்த்ததுங்க. தொல்காப்பிய கல்வி என்பது வெறும் டெக்ஸ்ட்டை பற்றியதல்ல. ஏன்னா உரையில் அவ்வளோ விவகாரங்கள் இருக்குது. அது தொல்காப்பியர் நினச்சதாக கூட இருக்கலாம், நினைக்காததாகவும் இருக்கலாம். பல நேரங்களில் இந்த விளக்கம் சொல்கிற ஆளுங்க, இப்போ அன்னைக்கு கூட எழுத்தாளர் பெருமாள் முருகன் வந்தார், சொன்னாங்க நீங்கள் அந்த பூவரசு அது ஒரு குறியீடாக இருக்குன்னுட்டு. அப்படி ஒன்றும் இல்லை, அவர் எழுதின கதை காலத்தில் பூவரசு இருக்குது எழுதிட்டார். ஆனால் நம்ம உரையாசிரியர்கள் இருக்காங்கள்ல, அவங்க அதில் குறியீடை கண்டுபிடிக்கிறாங்க. அது உரையாசிரியர் சாமர்த்தியம். அதுக்காகவும் நாம் தொல்காப்பியத்தை படிக்கணும். முதல்ல தொல்காப்பியத்தை படிப்போம், ஆனால் உரைகளை விட்டுறாதீங்க. உரைகள் மிகவும் முக்கியமானவை. அதுக்கெல்லாம் அதனால தான் அந்த அம்பிகுதி இருக்குது. பேராசிரியம், சேனாவரியம், தொல்காப்பியம் எப்படி ஒரு தனி நூலோ அதே மாதிரி இளம்பூரணம் என்பது அதுக்குன்னு தனித்தன்மை இருக்கிறது. அதனால் நுட்பங்கள், பங்களிப்புகள் இவற்றையெல்லாம் பயின்று உணரவும் சுவைத்து அதெல்லாம் சுவையானதெல்லாம் இருக்கும். எடுத்துக்காட்டுகளில் சாத்தன் கையெழுதுமாறு வல்லன் அதனால் தந்தை உவக்கும், சாத்தி சாந்து அரைக்குமாறு வல்லல் அதனால் கொண்டான் உவக்கும். அப்புறம் பாருங்க, சாத்தனுக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும், அப்பா மகிழ்ச்சி அடைவார். சாத்தி அந்த சந்தனத்தை நல்லா அரைப்பா. யார் மகிழ்ச்சி அடைவா? கணவன் மகிழ்ச்சி அடைவான். இதெல்லாம் சமூகம். இது அந்த உரையில் இருக்குது. இந்த மாதிரி பல எடுத்துக்காட்டுகளுக்குள்ள நிறையா இருக்குங்க. எடுத்துக்காட்டுகளினுடைய சுவை. அதே மாதிரி இளம்பூரணர் ஒரு பாட்டு, அது சங்க இலக்கியத்தில் இல்லை, ரொம்ப நுட்பமாக அந்த ஒரு இடத்த அவர் எழுதுகிறார். ஒரு இடக்கரடக்கலான இடத்த இடக்கரடக்கலாகவே எடுத்து கொடுக்குறார் அவர். நான் பிறகு பேசுவோம். அதெல்லாமும் நம்ம படிக்கணும். அது தொல்காப்பியத்தோடு சேர்ந்தது. எப்படி உரையாசிரியர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நான் சொல்லிடுறேன். வினையச்ச வாய்ப்பாடுகள் இருக்குது. செய்து, செய்யு, செய்யா, செய்தன, செய்ய, செய்யன்னு இதெல்லாம் இருக்குது. இப்போ செய்துங்கிற ஒரு வாய்ப்பாட்டில் பாருங்கள், நக்கு அப்படின்னா நகைத்துன்னு அர்த்தம். நக்குன்னா நம்ம லிக்கிங் இல்லை, நகைத்து, நக்கு, அது நகுங்கிறது தான் அதனுடைய வினை அடி. அப்புறம் உண்டு, உண் என்பது பகுதி, வந்து வா பகுதி, சென்று செல் பகுதி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இறுதியில் ஊ இருக்குது. புக், நக்கு, உண்டு, வந்து, சென்று. இது அப்போ செய்துங்கிற வாய்ப்பாட்டிலையும் ஊ இருக்குது. இதோட உடலை சேனாவர் என்ன பண்ணுறாரு, எஞ்சி நின்றது, உறிஞ்சினா உறிஞ்சின்னு அர்த்தம், உறிஞ்சிறது தான். உறிஞ்சி, ஓடி, இதிலெல்லாம் உகரம் இல்லை, இகர ஈறு இருக்குது. ஆனால் சேனாவரை சொல்கிறார் இதுவும் உகர ஈறு தான். அதே போல் போய் வந்தான் அப்படின்னு இருக்குன்னு வச்சாங்க. அந்த போயில் உள்ள எகர ஈறு இருக்கு பாருங்க, அதுவுமே எதில் அடங்குங்கிறாரு, செய்தில் அடங்குங்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறீரே, அது ஏதாவது நியாயம் இருக்கா அப்படின்னு சொன்னால், இதுக்கெல்லாம் எதிர்மறைக்கு போங்கங்கிறாரு. எதிர்மறைக்கு போனால் எஞ்சாது, உறிஞ்சாது, ஓடாது, போகாது, ஆகாது என்று வரும். அப்போ எதிர்மறையில் உகரம், அதுக்குள்ளே உகரம் இருக்குது என்பதை விளக்குவதற்கு எதிர்மறைக்கு போகிறாரு. இப்போது அந்த உருபணியல்காரங்களும் அதை ஒத்துக்கொள்ளுகிறார்கள் அந்த சேனாவரருடைய வாதத்தை. சில சமயத்தில் மேலோட்டமாக நாம் உரையாசிரியர்கள் சில நூற்பாக்களை விளக்கியிருப்பாங்க. ஆனால் அதில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகிறதுக்கான இடம் இருக்குங்கிறது பின்னாடி நம்ம பார்க்கும்போது தெரிகிறது. இது ஒரு புத்தகம், சயின்டிஃபிக் ரைட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன். அது ஒரு அம்மா, அவங்க அந்த ஆஞ்சலிகா ஹெச் ஆஃப்மன் என்பது ஒரு அம்மையாருடையது. இப்போ ஒரு நூற்பா இருக்குது பாருங்கள், செப்பினும் வினாவினும் சினை முதல் கிழவிக்கு அப்பொருளாகும் உரல் துணை பொருள்னு ஒரு நூற்பா இருக்குது. இவள் கண்ணின் இவள் கண் பெரிய, இவள் கண்ணை விட இவள் கண்ணு பெருசு. அப்போ கண்ணு தான் இங்கே என்ன ஆகுது, கான்ட்ராஸ்ட். ஒரு கண்ணு சின்னது, இன்னொருத்தி கண்ணு பெருசு.
அதே மாதிரி இவள் கண் ஒக்கும் இவள் கண், இது வெறுமனே ஒப்புமை. நும் அரசனின் எம் அரசன் முறை செய்யும், உங்கள் அரசனை விட எங்கள் அரசன் நியாயமாக இருப்பான். இங்கே எம் அரசனை ஒக்கும் நும் அரசன், எங்கள் அரசன் மாதிரியே உங்கள் அரசன் இருப்பான். இது எல்லாம் எப்படின்னா உரள்ச்சியும் அதான் உரள் துணை பொருள்னு போடுறாரு. அப்புறம் வினாவும் போடுறாரு பாருங்க, செப்பினும் வினாவினும், இவள் கண்ணின் இவள் கண் பெரியவோ ஒரு வினா, இவள் கண் ஒக்குமோ இவள் கண், இப்படி உரல் பொருள் துணை பொருள் அப்பொருள் என்கிற 3 வகையான இந்த நூற்பால வருது. வெறும் கண்ணை வச்சும் அரசனை வச்சும் என்ன பண்ணுறாங்க, முதல் சினைக்கு எடுத்துக்காட்டு தராங்க, புரியுது நமக்கு. ஆனால் அந்த ஆஞ்சலிக்கா அம்மையாருடைய அந்த ஆராய்ச்சி நெறிமுறை புத்தகம், இதை அவங்க படம் இப்போல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க, அதான் சொல்ல வரேன். இப்போ நம்முடைய காலத்தில் நீங்கள் உண்மையிலே ஆஞ்சலிக்கா ஆஃப்மன் அப்படிங்கிறத படித்தா அது ஆனா பெண்ணான்ட்டு எனக்கு தெரியாது. சுஜாதாங்கிறது ஒரு பெண் எழுத்தாளர்னு எழுதின ஆள் இருக்குது இலக்கிய வரலாறில். சுஜாதா என்கிற பெண் எழுத்தாளர் பல துப்பறியும் கதைகளை எழுதியிருக்கிறார் அப்படின்னு நம்ம தமிழ் இலக்கிய வரலாறு இருக்குது. ஆனால் ஒரு பாவம் அது அவங்க துணைவியார் பேர் ஏன்னு சொன்னால் ரங்கராஜன் இன்னொரு எழுத்தாளர் இருக்கிறாரு, ராக்கி ரங்கராஜன். இந்த ரங்கராஜனுக்கு அந்த ரங்கராஜனுக்கு குழப்பம் வரணுங்கிறனால அவர் மனைவி பேரில் எழுத ஆரம்பித்தார் சுஜாதா. ஆனால் சுஜாதாங்கிறத பார்த்துட்டு நம்மளால் என்ன பண்ணிட்டாங்க, சுஜாதா என்னும் பெண் எழுத்தாளர் பல துப்பறியும் கதைகளை எழுதியிருக்கிறார் என்று இலக்கிய வரலாறில் எழுதியிருக்கிறாங்க. இந்த தொந்தரவு இல்லை. இது வந்து ஒரு அம்மையாருங்கிறது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க படம் வந்துருச்சு. அதனால் சரி அதை போட்டுட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஆராய்ச்சி கட்டுரைகளில் எப்படி எழுத வேண்டும் என்று சொல்லுவதற்கு நான் கொஞ்சம் வேகமாக நான் சொல்கிறேன். அவர் கன்க்ளூஷன்ஸ் ஆர் கன்சிஸ்டன்ட் வித் தம்சீலா எட் அல், அது எட்டாலியாங்கிற இதிலேருந்து வர்றது. அது இங்கிலீஷில் எட்டால்னே சொல்லலாம். என்ன நம்முடைய முடிவு அந்த தம்சீலா முதலியோர் செய்த முடிவோடு கன்சிஸ்டண்ட்டாக ஒத்துருக்குது அப்படின்னு இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, அது தப்புன்னு சொல்கிறாங்க. அது பாருங்க, அந்த விரலை பார்த்துங்க, அங்கே இந்த எக்ஸாம்பிள் கீழே ஒரு விரல் இப்படி போட்டால் தப்புன்னு அர்த்தம். அது எது சரி அடுத்தது போட்டிருக்காங்க, ரிவைஸ்டு எக்ஸாம்பிள். அவர் கன்க்ளூஷன்ஸ் ஆர் கன்சிஸ்டன்ட் வித் தி கன்க்ளூஷன்ஸ் ஆஃப் தம்சீலா எட் ஆல்னு போடணும். இங்கே கன்க்ளூஷன் இல்லை, மேலே உள்ள வாக்கியத்தில் என்ன இல்லை, அவர் கன்க்ளூஷன்ஸ் ஆர் கன்சிஸ்டன்ட் வித் தம்சீலான்னு மட்டும் இருக்குது. அப்படி எழுதக்கூடாதுங்கிறாங்க நம்மையார். அவர் ஆராய்ச்சிகளில் அப்படி எழுதக்கூடாது, மீண்டும் நீங்கள் என்ன பண்ணணும், கன்க்ளூஷன் என்று சொல்ல வேண்டும். அதே மாதிரி கம்பேரிசன் வரும்போது தி ஸ்டடி டெஸ்டட் 24 சப்ஜெக்ட்ஸ் கம்பேர் டு மேனன் ஸ்டடி, அது தப்புங்கிறாங்க. அதான் விரல் கீழே இருக்குது, அது தப்பு. எது சரி, ரெண்டு சரியானது சொல்கிறாங்க. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன். தி ஸ்டடி டெஸ்டட் 24 சப்ஜெக்ட்ஸ், மேனன் ஸ்டடி டெஸ்டட் ஒன்லி 8. இது வந்து கான்ட்ராஸ்ட், இது உரள்ச்சி. நம்ம அதிகமாக எடுத்துக்காட்டுகளை வச்சு பண்ணியிருக்கோம், அவங்க குறைவாக வச்சு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வரும்போது நீங்கள் வெறுமனே 24ன்னு போட்டு அங்கே என்னன்னு போடலை இப்போ மேலே, ஆனால் இந்த இடத்துல தான் 8. அப்போ பாருங்கள், இங்கு உரளப்படும் பொருள் அப்பொருள், நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் தான் உரளப்படுகிற பொருள். அப்போ இளம்பொருளர் கல்லோடார் முதலிய உரல்தனை இரண்டையும் பொரு என்பார்கள். பொரு தான் இப்போ கம்பேரிசன் என்று அவங்க ஆராய்ச்சி மொழிநடைக்கு சொல்லியிருக்கக்கூடிய அந்த விதி தொல்காப்பிய விதி. தொல்காப்பியத்தை பார்த்து இவங்க எழுதலை, இவங்கள பார்த்து தொல்காப்பியம் எழுதினாலும் சத்தியமாக சொல்ல முடியாது. ஆனால் தொல்காப்பியத்தை நாம் வெறுமனே மேம்போக்காக படித்தால் அந்த உரையாசிரியரோட நிற்கணும். ஆனால் அதில் பல உள் அர்த்தங்கள் பொய்ந்திருக்கின்றன. சரி, இப்போ இது ஒரு அம்மையார் இருக்காங்க போன கமலான்னு சொல்லிட்டு, அவங்க குறியியல் அமைப்பியல் இது போல் புதிய துறைகள் வருகிற போது நான் கீழே எழுதியிருக்கேன், தொல்காப்பிய பயிற்சி உடையவர்கள் இந்த புதிய துறைகளில் நீங்கள் எளிதாக போகலாம். நீங்கள் நேரடியாக போகிறதுக்கு பதிலாக தொல்காப்பியம் பயிற்சி இருந்தால் இந்த குறியியல் அமைப்பியல் இதெல்லாம் என்ன செய்யலாம், எளிதாக போகலாம். கீழே ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கேன், எல்லாம் தொல்காப்பியத்திலே இருக்கிறது என்று வாதிடுவது வளர்ச்சிக்கு தடை, தாழ்வு மனப்பான்மை. குறியியல் தானே, அது தொல்காப்பியரே சொல்லிட்டாருங்க. பின் நவீனத்துவம் அவரே சொல்லிட்டாரு, முன் நவீனத்துவம் அவரே சொல்லிட்டாரு. அவர் சொல்லலை. காலம், நீங்கள் காலத்துக்கேற்ற வகைகளை, காலத்துக்கேற்ற ஒழுக்க நூலும் ஞானம் முழுமைக்கு ஒன்றால் எந்த நாளும் நிலைத்திட நூலொன்றும் இல்லைன்னு நான் பாரதி. ஆனால் இதுக்கான சில வசதி நம்ம அதை படிச்சிருந்தால் நம்ம இதுக்குள்ளே போகிறதுக்கு எளிதாக இருக்கும் என்பது தான். இது இந்திய இலக்கிய கோட்பாடுகள் சூழல் பொறுத்த ஐயப்ப பணிகர். இந்த ஐயப்ப பணிகர் என்ன பண்ணார், இலக்கிய கொள்கை திறனாய்வில் இந்தியாவில் எதை எடுத்தாலும் உடனே எங்கே போவாங்கன்னா சமஸ்கிருத நூலுக்கு போவாங்க. நாட்டிய சாஸ்திரத்தில் இருக்கா அப்படின்னு பார்ப்பான். ஆனால் ஐயப்ப பணிகர் சொன்னார், அது மட்டும் இல்லை, வடமொழி நூல்கள் இல்லாத பல அமைப்புகள் இருக்கின்றன. தொல்காப்பிய பொருளதிகாரத்தின் முதல் கரு உரி, திணைக்கொள்கை, உள்ளுரை இறைச்சி, நோக்கு, இது வேறு பல இலக்கியவியல் கொள்கை போன்றவற்றை வைத்துக்கொண்டு பழைய இலக்கியத்தை மட்டும் இல்லை
நவீன இலக்கியத்தையுமே நாம் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ஐயப்ப பணிக்கர், அவர் ஆங்கில பேராசிரியர், மலையாளி. அவர் ஒரு நூல் எழுதினதான் இவர் நம்ம மனோகரன் என்பவர் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். அப்போ தொல்காப்பியம் ஒரு வகையான இலக்கிய கோட்பாடு இந்தியாவின் மற்ற மொழிகளில் சொல்லாது இருக்குது அப்படிங்கிறதான் அவருடைய கருத்து. மற்ற மொழி கோட்பாடுகளை படிச்சுட்டு அவர் சொல்கிறார். இப்போ அண்மையில் ஒரு தமிழ் அகராதி ஒன்று வந்திருக்கு, தமிழ் ஆங்கில அகராதி. அது முருகன் என்பவர் தொகுத்த அகராதி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் சொல்கிற எல்லாத்தையும் நான் சொல்ல விரும்பலை, அந்த எல்லா சொல்லும் பொருள் குடித்தனவே பொறுமை துணை இதெல்லாம் இந்த அவர் சொல்கிறாரு, அகராதிகள் தொடர்பான தொல்காப்பியத்தில் காணுகிற அகராதிகள் தொடர்பான உள்ளொளிங்கிறாரு. வெளிப்படையாக தெரியாது உங்களுக்கு, ஒரு உள்ளொளி இருக்கிறது. இது 2025 வந்த அகராதி. இதுவும் அதே தான். இதுலேயுமே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அகராதி ஆக்கத்தின் கட்டளை அமைந்தது தொல்காப்பியர் விளக்குவதும் உலக பொதுவை நோக்கிய அகராதியியல் வழிகாட்டு நெறிமுறைகள். இந்த நெறிமுறைகளும் இன்னும் பலவுமான தொல்காப்பிய உள்ளொளிகளும் இந்த அகராதி ஆக்கத்தின் கட்டளை நீதிகளாக அமைந்து எம்மை வெளிப்படுத்தின என்று சொல்கிறாரு. தொல்காப்பியம் பொதுவாக உரியியலையும் நம்ம அகராதியும் பார்ப்போம். ஆனால் அதை மட்டும் இல்லாமல் வேறு பலவற்றை வைத்து கொண்டு நான் தமிழில் இந்த அகராதி அவர் ஆங்கில பேராசிரியர் முருகன் உருவாக்குவதற்கு எனக்கு தொல்காப்பியத்தினுடைய உள்ளொளி பயன்பட்டதுங்க இன்றைய தேவை அப்படிங்கிறதுக்கு அதை பார்க்கணும். இந்த நூலை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஜல்லிக்கட்டு கிளர்ச்சி என்னும் சூழ்ச்சின்ட்டு அருமையான புத்தகம். அது சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது, அது வேறு விஷயம். அவர் சொல்கிறாரு, சங்க கவிதையில் அமைப்பாக்கத்தை பேசும் தொல்காப்பியம் 4 முக்கியமான கருத்தாக்கங்களை அறிமுகப்படுத்துகிறது. முதல் உரி கருத்துறை. இந்த 4ஐயும் ஒரு பணுவலை திறப்பதற்கான சாவி என்று கூட சொல்ல முடியும். வெறும் பழைய இலக்கியத்துக்கு இல்லை, இப்போ நம்ம கால இலக்கியத்துக்குமே அதை சாவி என்று சொல்ல முடியும் என்று சொல்கிறார். தர்மராஜை பொறுத்த வரைக்கும் நிறைய உளவியல், பண்பாட்டு மானிடவியல் பல துறைகளில் படித்துவிட்டு இப்போ இந்த 18 ஆடி 18 பற்றி கூட அவருடைய ஒரு கட்டுரை ஒன்று வந்திருக்குது. அது இருக்கட்டும். அப்படி பண்பாட்டு அடிப்படையில் அணுகக்கூடிய தர்மராஜுக்கு தொல்காப்பியம் சில அடிப்படைகளை தருகிறது. இது இந்த ஆண்டு வந்திருக்குங்க. இலக்கண உருவாக்கமும் பயிற்றியல் மரபும், பேராசிரியர் சு ராசாராமுடைய புத்தகம் இந்த ஆண்டு வந்திருக்கு. இப்போ தான் 2 மாதம் ஆகுது. எனக்கு அன்பளிப்பாக வந்தது இந்த புத்தகம். அதில் அவர் பல செய்திகளை சொல்கிறார். நீங்கள் ராஜாராம் சாருடைய புத்தகத்தை படிக்கணும்னா கொஞ்சம் நிதானமாக படிக்கணும். பல செய்தி சொல்கிறார். அதில் ஒன்று சொல்கிறாரு, தொல்காப்பிய செய்யுளியலும் மரபியலிலும் காண கிடக்கிற அப்போ இலக்கண கல்வியியல் கலை திட்டத்திற்கான கரிக்குலம் முன்னெடுப்புகள். ஆனால் ரொம்ப கவனமாக வார்த்தையை அவர் போடுறாரு. அப்படியே இருக்குன்னு சொல்லலை, அதனுடைய முன்னெடுப்புகள் இருக்கின்றன தொல்காப்பியத்தில் சொல்கிறார். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, 25, 26 வந்திருக்கிற புத்தகங்களில் கூட தொல்காப்பியத்தின் சில அம்சங்களை அவர்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. நாம் பார்க்காத புத்தகங்கள் சிலதெல்லாம் இருக்கலாம், பலது இருக்கலாம். இப்போ இங்கே வருவோம். நான் ஆரம்பத்தில் சொன்ன பிற மொழிகளை எவ்வாறு அந்த இலக்கணம் பார்க்கிறது என்பது மிக முக்கியமானது. அது எப்படி பார்க்கிறது? பாட்டு உரை நூலை வாய்மொழி பிசிய அங்கத முதுசொல் என்ற ஒரு நூற்பா இருக்கு பாருங்க. அதில் தொல்காப்பியர் என்ன சொல்கிறாரு, வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு. இப்போ என்னன்னா, இலக்கண நூல் எந்த பகுதியில் வழங்குகிறது அல்லது இந்த மொழி எந்த பகுதியில் வழங்குகிறதுன்னு சொல்லணும். பாயிரம் அழகாக சொல்லுது, ஆனால் பாயிரம் தொல்காப்பியர் காலத்தது இல்லை. வடவேங்கடம் தென்குமரி ஆயுடை தமிழ் கூறு நல்லுலகம் என்பது தான் ஒரு இலக்கணத்துக்கு சரியான பாயிரம். ஆனால் தொல்காப்பியர் என்ன சொல்கிறார், வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று வேந்தர்களுடைய ஆட்சி பரப்பு வச்சு சொல்கிறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, வேந்தர்கள் மாறிட்டாங்க. மூவேந்தர் மாறிட்டா, பல்லவர் வந்துட்டாங்க, யாரோ வந்துட்டாங்க இன்னைய வரைக்கும் யாரோ. ஆனால் ஏன் அதை வச்சுக்கிட்டு சொல்லணும்? நீங்கள் வடவேங்கடம் தென்குமரினா பெரும்பாலும் மாறாதது. ஏன் அதை சொல்லுகிறார் என்றால், அது ஒரு முக்கியமான செய்தி. அந்த காலத்து சமூகத்தை தொல்காப்பியர் மனத்தில் வைத்து கொண்டு சொல்கிறார். ஏனென்றால் இந்த வன்பொழில் மூவர் தன்பொழில், இந்த மூவேந்தர் ஆளுகிற நிலப்பரப்பு அல்லாத பரப்பில் வேறு மொழிகள் வழங்குகின்றன. அதுலேயும் கூட இன்றைய ஆந்திரம், இன்றைய கர்நாடக பகுதி இருக்குல்ல, ஆந்திரா தெலுங்கானான்னு பிரிஞ்சதெல்லாம் நம்ம விட்டுருவோம். அது உள்ள அரசியல். அது ஆந்திரம் என்றும் கர்நாடகம் என்றும் இருக்கிற அந்த பகுதிகளில் தெலுங்கு கன்னட மொழி இருந்ததுன்னா இருந்தது. ஆனால் என்ன இல்லை, அதுக்குன்னு தனி இலக்கணம் இல்லை, அதுக்குன்னு தனி பதிவு இல்லை. தெலுங்கு இருந்ததுங்கிறதுக்கு ஆதாரம் என்னன்னு சொன்னால், அந்த காத்தா சப்த சதி என்று ஒரு மராத்தி பிராகிருதத்தில் எழுதப்பட்ட 700 காதல் பாடல்கள் இருக்குது. அதில் தெலுங்கு சொற்கள் இருப்பதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதனால தான் ஆந்திர நாட்டு அகநானூறுன்னு மொழிபெயர்த்தார் நம்ம மூக்கு ஜெகநாதராஜா. அது உண்மையிலேயே தெலுங்கு கிடையாது, அதில் பெரும்பான்மை இருப்பது மராத்தி பிராகிருதம். அது தெலுங்கு இருக்குது. அப்போ என்னென்னா, தெலுங்கு அங்கே வழங்கி இருக்குது, ஆனால் அது ஒரு தனி மொழியாக இனம் காண்டு வரையறுக்கப்படவில்லை. மிக பிற்காலத்தில் தான் வரையறுக்கப்படுகிறது.
இப்போ தொல்காப்பியருக்கு அந்த கான்ஷியஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆட்சி பரப்பு ஒரு தமிழ் மன்னர்களால் ஆளப்படுகிற பரப்பு என்பதனால தான் அந்த மொழி அந்த பரப்பிலே தனித்து நிற்கிறது. அதை பின்னால் இருக்கக்கூடிய தொல்லெழுத்து ஆய்வுகள் ஐயத்திற்கிடமில்லாமல் உறுதி செய்து விட்டன. அதுவும் ஐராவத மகாதேவன் ஒரு முக்கியமான செய்தி சொல்கிறாரு. இந்த பானையோடு சின்ன சின்ன வார்த்தைகள் தாங்க, பெரிய பெரிய நீண்ட ஒரு பாட்டு இதெல்லாம் இல்லை, சின்ன சின்ன வார்த்தை தான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, பரவலாக கிடைக்கின்றன. அப்போ பரவலாக எழுத்தறிவு தமிழ்நாட்டிற்கு, அதனால்தான் தமிழுக்கான ஒரு தனி இலக்கிய மரபு இருக்கிறதுன்னு ஒரு 7-8 காரணங்களை வரிசைப்படுத்துகிறாரு. இப்போ தொல்காப்பியம் சாதாரணமாக அதை படிச்சுட்டு நீங்கள் போக முடியாது. அந்த தொல்காப்பிய நூற்பால் ஒரு பெரிய வரலாற்று உண்மை அடங்கி இருக்கிறது. இது அந்த ஐராவதத்தினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு. இப்போ என்ன இருக்குன்னு அசோகர் சொல்கிறார் என்றால், மூவேந்தர்கள் இருக்கிறார்கள், அப்புறம் இந்த சதியபுத்திரா என்று சொல்லப்படுகிற அதியமான் இருக்காங்க. இந்த சதியபுதங்கிற சொல்லை விளக்குறதுல நிறைய சிக்கல் வந்தது. நல்ல வேளை ரெண்டுமா அதியமானும் சதியபுதவும் ஒரே கல்வெட்டில் வந்தது. அது வந்ததுக்கு பிறகு தான் சதியபுதோ என்பது அதியமானை குறிக்கிறது என்று கண்டுபிடித்தார்கள். இப்போ அசோகருடைய 2ஆம் பாறை பிரகடனத்தில் அவர்களை எல்லை குடியினர், இது அந்த அசோகர் சாம்ராஜ்யத்துக்கு எல்லையில் அவங்க இருக்கிறாங்க, அது உள்ள அசோக அரசு வரலை. அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் பாருங்கள், இங்கே சுதந்திரம் இருந்தது இந்த பக்கம், அந்த சுதந்திரத்தின் இது பூரா நான் சொல்லலை, இது அவ்வளவும் சொல்கிறது ஐராவத மகாதேவன் சொல்கிறார். அந்த சுதந்திரத்தின் நேரடி விளைவாக தமிழ்நாட்டில் நிர்வாகம், கல்வி, கற்பித்தல் மற்றும் பொது பேச்சு ஆகிய அனைத்திற்கும் தமிழ் மொழியே பயன்படுத்தப்பட்டது. எழுத்து தமிழர்களுக்கு அறிமுகமான போது அவர்கள் பிராமி எழுத்தை தங்கள், இது ஐராவதத்தினுடைய கொள்கை, இது அது இல்லைங்கிறதா ராஜனுடைய கொள்கை. அது எது சரிங்கிறதுக்குள்ள நான் வல்லுநர் இல்லைங்கிறனால போகல. ஆனால் ஒரு தனி எழுத்தை இவங்க இனம் கொண்டு வைத்து கொண்டார்கள். அப்புறம் பிறகு சைன பௌத்த துறவிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது அவங்களுக்கு வசதியாக எழுத்து எல்லாமே இருக்குது, அதுக்கு பேரெலாம் அவங்க கொடுத்துட்றாங்க. அது ஐரோப்பிய கிறிஸ்தவ மத பணியாளர்கள் காலனித்துவ காலத்தில் இந்திய மக்களிடம் தம் சமயம் பரப்ப உள்ளூர் மொழிகளை கற்றுக்கொண்டதோடு அதை நம்ம சொல்லலாம் என்று சொல்லுகிறார். இந்த தமிழ் இதுக்கெல்லாம் ஒரே ரெக்கார்டாக இன்றைக்கி இருக்கிறது தொல்காப்பியம். இல்லைன்னா நீங்கள் வெறுமனே தொல்லெழுத்தியோடு நம்ம நிறுத்திக்கணும். இப்போ தொல்காப்பியம் ஏன் ஆட்சி பரப்பை வரையறுத்தான், நிலப்பரப்பை வரையறுக்கவில்லை என்றால், ஆட்சி பரப்பு தான் அந்த மொழியை தக்க வைத்துக் கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது என்கிற ஒரு கான்ஷியஸ் அவருக்கு இருந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த தமிழ்நாடு, இதை இளம்பரசு கொடுக்குறாரு, நாடு யாதுன்னா தமிழ்நாடு அடுத்தது போகலாம். ஏன் சொல்ல வரேன்னா, தமிழ்நாடுன்னு ஒன்று கிடையாது அப்படின்னு இப்போ பேச்சு வருது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளில் தமிழ்னு ஒன்று கிடையாதுங்கிற பேச்சு வரும். ஆனால் தமிழ்நாடு என்கிற அந்த சொல் பழமையானது. நும் நாடு யாதுன்னா தமிழ்நாடுன்னு சொல்லணும்ட்டு அதில் சில பேர் குறுக்கு சால் ஓட்டினாங்க. இது பாண்டி நாட்டை குறிக்கிறதுங்க, இல்லை சோழ நாட்டை குறிக்கிறதுங்க, தமிழ்நாடுனா ஒட்டுமொத்தமானட்டு அப்படிலாம் இல்லை. இப்போ தெய்வ சிலையார் முழு தமிழ்நாட்டையும் தான் தமிழ்நாடுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இளம்பூர்னர் முற்றுமைக்கு அவர் கொடுக்குற எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டு மூவரும் வந்தார். அந்த மூவேந்தருக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள ஒரு 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 அது என்ன சொல்கிறது, இன்னைய வரைக்கும் இருக்குது, அது இருக்குது. இது நிறையா நம்ம இலக்கியங்களில் வருது. அப்புறம் இப்போ இவர் தான் ஏசி பர்னல், நம்ம ஐந்திரா ஸ்கூல் ஆஃப் தமிழ் கிராமர்னு போடும்ல, அதை எழுதினவர் இவர் தான். அவர் சொல்கிற த தமிழ் லாங்குவேஜ் இஸ் ஸோ என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த சான்ஸ்கிரிட். தட் இஸ் அவர் என்னென்னா நிறைய பார்க்குறாரு சமஸ்கிருத இலக்கண கலைச்சொல்லோட எதெல்லாம் தமிழில் வந்திருக்குன்ட்டு. ஆனால் அவரே கடைசியில் சோர்ந்து போய் சொல்கிறாரு, தட் இஸ் யூஸ்லெஸ் டு லுக் மச் ஃபர்தர் ஃபார் டெக்னிக்கல் கிராமட்டிக்கல் டேர்ம்ஸ் பிலாங்கிங் டு தி ஐந்திரா ஸ்கூல். அதாவது ஐந்திர மரபில் தான் எல்லா கலைச்சொற்களும் வந்தன என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஐந்திரத்தில் இல்லாத பல இலக்கண கூறு இங்கே இருக்குது, தமிழில் இருக்குது. இப்போ அதுக்கு தனியாக தமிழ் இலக்கண கலைச்சொற்கள் இருக்கின்றன என்று சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் பீப்புள் ஹேட் அன் இண்டிபெண்டன்ட் சிஸ்டம் ஆஃப் ரைட்டிங் யூஸ் பிஃபோர் their language was analyzed by grammarians from the north. வடக்கிலிருந்து வந்தவர்கள் தமிழ் இலக்கணத்தை அனலைஸ் செய்வதற்கு முன்பே ஒரு வரி வடிவத்தை இலக்கண மரபும் தமிழர்களுக்கு இருந்தது. சொல்லப்போனால் இவர் தான் சொல்கிறாரு அது வடமொழியிலேருந்து வந்ததுன்ட்டு. இந்த இடத்துல இன்னொன்று சொல்லணும், வடமொழியினுடைய இலக்கண அமைப்பு, நூல் வேணால் முன்னாடி வந்திருக்கலாம், இலக்கண அமைப்பு இந்திய மொழிகளுடைய இலக்கண அமைப்பை தவிர மேலை ஆரிய மொழியினுடைய இலக்கண அமைப்பு இல்லை. இப்போ இயற்சொல், திசைச்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். இப்போ அயல் மொழிகளை எப்படி பார்க்குது, வடசொல் என்று பார்க்கிறது. இப்போ இதில் உனக்கு நான் கீழே கொடுத்துருக்குறேன். அதாவது நாட்டிய சாஸ்திரத்தில் சொற்களை சில விதமாக பிரித்திருக்கிறார்கள். பிற்கால இலக்கணக்காரங்க என்ன பண்ணுறாங்க, தத்சமம், தத்பவம் அண்டு
தேசி என்று பிரிக்கிறார்கள். தமிழ் அல்லாத பிற்கால இந்திய மொழிகள் யாவும் இந்த தச்சமும் தத்பவம் தேசி என்பதைத்தான் கொள்கின்றன. நல்ல வேளையாக தொல்காப்பியர் இயற்சொல்லில் ஆரம்பித்தார். நீங்கள் தச்சமும் தப்பவங்கிறது சமஸ்கிருதம், அவர் இயற்சொல்ல ஆரம்பித்தார். இது ஒரு முக்கியமான பகுதி. ரைட்டு, முடிச்சாச்சு. இது என்னென்னா, பேராசிரியர் பாலசுப்ரமணியம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, பொருளதிகாரம் என்பது செமான்டிக்ஸ்னு சொல்கிறாரு. அது வந்து லிட்ரரி தியரின்னு நாம் இப்போ எல்லோரும் சொல்லிட்டு இருக்கோம், இலக்கிய கொள்கை சொல்வது. ஆனால் அவர் மட்டும் சொல்கிறாரு, இல்லை அது வந்து செமான்டிக்ஸ், அது சொற்பொருளியல் அல்லது பொருள் அமைப்பியலை பற்றி பேசுவது என்று சொல்லுகிறார். இது இது ஒரு ஒரு தனிப்பார்வை என்பதற்காக நான் சொல்கிறேன். ஏன்னா தொல்காப்பியம் இருக்கிறனால இதை பார்க்க முடியுது, அதுக்காக சொல்கிறேன். இது அவர் சொல்கிற விளக்கம். நன்றி. நல்ல வேளையாக முடிச்சிட்டோம். இப்போ தொகுப்பாக சொல்லுவது, தொல்காப்பிய விதிகள் சில இன்றும் செயல்படுகின்றன. தொல்காப்பியம் ஒரு தமிழ் பண்பாட்டு பணுவல். பல புதிய பார்வைகளுக்கு தொல்காப்பியம் உதவும். ஆகவே இந்த 2-3 காரணங்களினால் தமிழில் உயர்நிலையில் படிக்கிறவர்கள் இன்றைக்கும் தொல்காப்பியத்தை பயில வேண்டும். அது இன்றைய தேவை. தமிழ் அல்லாத துறைகளை படிக்கிறவர்களுக்கும் அதில் வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் நான் பேராசிரியர் டி தர்மராஜ் அவர்களை பற்றி சொன்னேன். ஆகவே தொல்காப்பியத்தை நாம் அதற்குரிய மதிப்போடு படிக்க வேண்டும். அது நீங்கள் இன்றைய தமிழை கற்றுக்கொள்வதற்கான ஒரு பாடநூல் அல்ல. ஆனால் அதில் பல இன்றைக்கும் நாம் பயில வேண்டிய அம்சங்கள் இருக்கின்றன. குறைந்தது அது நம்முடைய இப்போ வேதம் இருக்குல்லங்க, வேதம் இருக்குல்ல, விடாமல் ஓதிக்கிட்டே இருக்காங்க. உண்மையிலே அதை மொழிபெயர்த்துடலாம். ஆனால் என்ன சொல்கிறான், அது வந்து மொழியில் இல்லை, அந்த ஓசையில் இருக்குது. அந்த ஓசையில் மந்திரம் இருக்குது. நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நம்புகிற ஆளை விட்டுருவோம். ஆனால் ஏன் அதை விடாமல் பிடிச்சிருக்காங்க? இன்றைக்கும் நம்முடைய ஒன்றிய அரசாங்கம் எல்லார் தலையிலையும் சமஸ்கிருதம் என்கிற மொழியை ஏதாவது கொஞ்சமாவது திணித்து விட வேண்டும் என்று ஏன் கருதுகிறது? அது ஏன் கருதுகிறதோ அதற்காகவே நாம் தமிழை படிக்கணும், தொல்காப்பியத்தை படிக்கணும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன்.